எதிர்பார்ப்பின் விளைவு ஏமாற்றமே என்ற தலைப்பில் வேதாத்திரிய சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஏழுமலை ஐயா அவர்கள் நெய்வேலியிலிருந்து நம்முடன் இணைய வழியாக இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் ஏழுமலை ஐயா அவர்கள் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு படித்துள்ளார்கள். நெய்வேலி லிக்னெட் கார்ப்பரேஷன் சீஃப் மேனேஜராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். மனவளக்கலையில் இணைந்து மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். 2019 ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர்கள். நெய்வேலி மனவளக்கலை மன்றத்தின் வைஸ் பிரசிடென்டாகவும் சேவை செய்து வருகின்றார்கள். டிப்ளமோ, சைவ சித்தாந்தம், இந்து அஸ்ட்ராலஜி, சித்த மருத்துவம் என பல்வேறு பர்மா மற்றும் தொக்கணம் சயின்ஸ் இவற்றோடு நமது டிப்ளமோ யோகா, பிஜி டிப்ளமோ என்று தனது கல்வி தகுதியை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் மனவளக்கலை மன்றத்தில் நேரடியாக பயிற்சி அளித்த பெருமைக்கு உரியவர்கள். மேலும் விண்ணலை வழியாக பல்வேறு விண்ணலை வழி நிகழ்வுகளில் தவம், சிந்தனை உரை, மௌன நிகழ்வுகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை விண்ணலை வழியாக அளித்து வருகின்றார்கள். மேலும் நேரடி வகுப்புகளாக பன்ருட்டி, வடலூர், சின்ன சேலம், நெய்வேலி ஆகிய மனவளக்கலை மன்றங்களில் நேரடி வகுப்புகளையும் எடுத்து வருகின்றார்கள். நமது ஆழியார் ஜூம் இணைப்பிலும் தொடர்ச்சியாக மாதந்தோறும் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். இத்தகு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய உரையை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நமது அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களையும், பட்டி தொட்டி முதல் பல்கலைக்கழகம் வரை இந்த வேதாத்திரிய கல்வியை எடுத்து பரப்புவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த வேதாத்திரிய கல்வியை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் தொழில்நுட்ப பிரிவின் அனைத்து நிலை பொருளாளர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த இணைப்பில் இணையும், இணைய போகும், இணைந்திருக்கும் அனைத்து அருள்நிதர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். அம்மா முதவே எங்களுக்கு அந்த கவியை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம்னு. நன்றிமா உங்களுக்கு. சாதாரண மனித சுபாவமே பிறர் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குது. எதிர்பார்ப்பு உணர்ச்சிகளின் உடன்பிறப்பு. எந்த ஒரு உணர்ச்சியும் எதிர்பார்ப்புடனே இருக்குது. கோபம் சமாதானத்தை எதிர்பார்க்குது, அன்பு அக்கறையை எதிர்பார்க்குது, இயலாமை இரக்கத்தை எதிர்பார்க்குது, நற்செயல் பாராட்டை எதிர்பார்க்குது, திறமை அங்கீகாரத்தை எதிர்பார்க்குது, மூளைக்குள் வைக்கும் எதிர்பார்ப்பு சுயநலத்தை உண்டாக்குகிறது, இதயத்துக்குள் வைக்கும் எதிர்பார்ப்பு அன்பை ஏற்படுத்துகிறது. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அலையில்லாத கடலை எதிர்பார்ப்பது போல் உள்ளது. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை ஓட்டுநர் இல்லாத பேருந்து போன்றது. தூண்டிலில் சிக்காத மீனும் எதிர்பார்ப்புகளில் சிக்காத மனிதனும் இங்கு இல்லை. எதிர்பார்ப்புகளை உதறிவிட்டு ஓர் அடி கூட யாராலும் எடுத்து வைக்க முடியாது. வேண்டும் என்றால் தற்காத்துக் கொள்ளலாம். எப்படின்னா, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மறைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கதான் செய்யுது. ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டி கன்னியின் எதிர்பார்ப்பு, நல்ல மனைவி வேண்டி ஒரு இளைஞனின் எதிர்பார்ப்பு, குழந்தை செல்வம் வேண்டி ஒரு தாயின் எதிர்பார்ப்பு,
அது அறிஞராய் வளர வேண்டிய ஒரு தந்தையின் எதிர்பார்ப்பு, பெற்றோர்களின் கௌரவம் பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு, நல்ல மாணாக்கனை உருவாக்குவது ஆசிரியரின் எதிர்பார்ப்பு, படிப்பில் முதலிடம் பிடித்து பட்டம் பெறுவது மாணாக்கனின் எதிர்பார்ப்பு, நல்ல வேலையில் அமர வேண்டி ஒரு பட்டதாரியின் எதிர்பார்ப்பு. அன்றாடம் இப்படியான எதிர்பார்ப்புகளுடன் தான் நம் அனைவரின் வாழ்க்கையும் கடந்து போகுது. மகரிஷி ஒரு கவிதையில் அழகா சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் சுவாரஸ்யம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையும் இல்லை. நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. எதிர்பார்ப்பவன் எப்போதும் பிச்சைக்காரன், எதிர்பார்ப்பு இல்லாதவன் தான் உண்மையிலே செல்வந்தன்னு மகரிஷி தெல்ல தெளிவா அந்த கவியில கொடுத்திருக்காங்க. இந்த களை கூத்தாடி குடும்பம் ஒண்ணு ஒரு மழைக்காக ஒதுங்கி நின்று மழையில நனைஞ்சு சிரிச்சபடி ஆடிட்டு இருக்கு. அதை பார்த்த ஒருத்தர், எப்படிப்பா உங்களுக்கு எந்த நேரமும் இது மாதிரி சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நேத்து நடந்ததை பத்தி எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லைங்க, அதே போல நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற கவலையும் எங்களுக்கு இல்லை. இந்த நிமிஷம் என்ன நடக்குதோ அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அனுபவிப்போங்க. இதுதாங்க எங்க வாழ்க்கை. இப்ப இந்த நிமிஷம் இந்த மழையை ரசிக்க சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பதால் தான் அவங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியுது. ஏமாற்றம் ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணமே எதிர்பார்ப்பு தான். நாம் ஒன்றை எதிர்பார்த்திருக்கும் போது அது கிடைக்கலன்னா நமக்கு ஏற்படும் ஏமாற்றத்தினால மன அழுத்தம், இயலாமை, தோல்வி, மனப்பான்மை, வருத்தம் ஆகிய எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுது. ஏமாற்றத்தை பற்றி ஒருவர் தொடர்ந்து மிக அதிக அளவில் சிந்திக்கும் போதுதான் அவருக்குள் தற்கொலை எண்ணமே அல்லது ஏமாற்றியவரை பழிவாங்க எண்ணமோ வஞ்சமா உருவாகுது. எதிர்பார்ப்பு என்பது ஒருவரின் வாழ்க்கையில் எழும் ஒரு உணர்வு. அது சில நேரங்களில ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது ஏமாற்றத்தை தவிர்க்க உதவும். ஆனா அது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். எதிர்பார்ப்பு என்பது ஒரு செயல் அல்லது நிகழ்வு. எப்படி இருக்கும் என்று நாம் முன்கூட்டியே கற்பனை செய்வது. இது ஒரு நேர்மறையான அல்லது எதிர்மறையான உணர்வாக இருக்கலாம். சிறு விஷயங்களில் கூட எதிர்பார்ப்பு இருக்கலாம். சில நேரங்கள்ல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்போது ஏமாற்றமும் அதிகமா இருக்கும். ஏன்னா உண்மை எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இல்லாமல் போகலாம். ஏமாற்றம் என்பது எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது ஏற்படும் ஒரு சிறு உணர்வு. இது விரக்தி, சோகம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை உண்டாக்குது. எதிர்பார்ப்பு மற்றும் ஏமாற்றத்துக்கு இடையே உள்ள தொடர்பு என்னதுங்க? எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது ஏமாற்றத்தை தவிர்க்க உதவும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது அல்லது இல்லாது இருப்பது, நல்ல எதிர்ப்புகள் இல்லாமல் இருப்பது என்பது கடினம். ஆனா அது ஏமாற்றத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும். சில எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது அது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது என்பது சாத்தியமில்லை. ஆனா அதை நிர்வகிக்கிறது தான் மிகவும் முக்கியம். பிறரையும் நம்மை போலவே நினைத்து தன் நிலையிலேயே பிறரையும் வைத்து பார்த்து புரிந்து பழகி செயல்பட்டா நான் எதிர்பார்ப்பது நிறைவேறும், ஏமாற்றமும் ஏற்படாது. அப்படியே நாம் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் போனாலும் அந்த ஏமாற்றத்தை அப்படியே அமைதியா ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படணும். இதுக்கு தேவை அகமாற்றம் மட்டும்தான். ஏதாவது ஒன்று நடக்கும் என்று உறுதியாக நம்புவது எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு ஒரு உறவின் முதல் சோதனை. எதிர்பார்ப்பு ஒரு உறவின் முதல் சோதனை. ஒரு உறவுக்குள்ள முதல்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது அதிகப்படியான எதிர்பார்ப்பு தான். நம் மனதில் வைத்துக் கொள்ளும், அவர் இதை செய்யணும், இப்படிதான் நடந்துக்கணும். இந்த எண்ணங்கள் நிறைவேறாத போதும் ஏமாற்றம் உருவாகுது. அதுவே அந்த உறவுல முதல்ல ஏற்படுற பிளவு. எதிர்பார்ப்ப நிறைவடையாத இடத்தில் தான் பிரச்சனை பிறக்குது. உணர்வுகள் வழியாக மாறுது. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? எதிர்பார்ப்பை குறைக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு செயலும் சுதந்திரமான உணர்வுடன் செய்யப்படட்டும். அப்பதான் உறவுகள் தூய்மையாகவும் நெருக்கமாகவும் இருப்பாங்க.
நம் வீடுகள்ல ஏற்படுற ஒவ்வொரு சிறு உரசல்களையும் தகராறுகளையும் சண்டை சச்சரவுகளையும் உற்று பார்த்தீங்கன்னா அதில் பின்னணியாக இருப்பது இந்த எதிர்பார்ப்பு தான். நான் நினைச்ச மாதிரி நீ நடக்கல என்று ஒருவர் தன் மனைவியிடம் சொல்லுவாரு. அதைத்தான் நானும் சொல்றேன்னு மனைவி முணுமுணுப்பாங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அவர்களிடம் நான் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. அவர்கள் செய்யறது செய்யட்டும். மனைவி என்ற முறையில், கணவன் என்ற முறையில், மகன் என்ற முறையில், தாய் என்ற முறையில், வயதில், பொருளில், ஆற்றலில், அதிகாரத்தில் எந்த இடத்தில் இருக்கிறேன் இதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாம ஒவ்வொருத்தவங்களும் சிந்திச்சிட்டோம்னா பிரச்சனை வராது, ஏமாற்றமும் இருக்காது. ஒரு வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, சிந்தனை செய்து அவரவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று உதவி செய்வதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அவர்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். அப்படி நீங்கள் எதிர்பார்ப்பதனால் உங்களுக்கு வர வேண்டியது நிற்காது, வர வேண்டியது சரியா வரும். அப்படி வரும்போது எதிர்பார்ப்பதில் ஒரு கற்பனை மூட்டையை கட்டி வைத்திருந்தோமே, அதுவும் இதுவும் இடிபடாது. என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நேரத்துல மனம் தயாரா இருக்கும். எந்த நேரமும் கற்பனையான எதிர்பார்ப்பு என்ற ஒரே ஒரு வியாதியால் தான் இன்று மனித குலத்தில் துக்கம், சோர்வு, துன்பம், பகை, பிணக்கு எல்லாம் வருது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கடமையை உணராது அதில் ஒரு உரிமை கோரும் போதுதான் துன்பங்கள் வருது. நமது வாழ்க்கை முழுவதும் சோர்வு, ஏமாற்றம், துன்பங்கள் நிரம்பி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பிறரிடம் கற்பனையாகவே எதிர்பார்ப்பதுதான். கற்பனை என்றால் அளவு மீறிய ஆசை. அளவு மீறிய ஆசையை வைத்துக்கொண்டு அவர்கள் இப்படி செய்யணும், இதைத்தான் செய்யணும், இந்த அளவுல தான் செய்யணும்னு ஒவ்வொருவரிடம் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்களுக்கும் அறிவு இருக்கிறது, அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அவர்களுக்கு வாழ்க்கை சுதந்திரம் இருக்கிறது. இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கும் இருக்குது. நமக்கு தெரிந்தவர்கள் அவ்வளவு பேரும் நமக்கு அடங்கி நமது அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் சொன்னதையே தான் செய்து கொண்டிருப்பாங்களா? செய்யவே மாட்டாங்க, செய்யவும் முடியாது, செய்யவும் மாட்டாங்க. நாம் எதிர்பார்த்து என் கணவர் இப்படி செய்யணும், இதைத்தான் செய்யணும், இந்த அளவுலதான் செய்யணும், என் மனைவி இதைத்தான் செய்யணும், இதுக்கு மேல செய்யக்கூடாது என்ற அளவுல நமது ஆசைய முன்வைத்து எல்லை கட்டி கற்பனையை உருவாக்கிறோம். செயல்கள் என்று வரும்போது இவர்கள் கற்பனையாக எதிர்பார்த்து இருந்தார்களே, அது ஒன்று கூட நடக்காது. என்றைக்கு அமைதியாக இருக்க முடியாது. ஆகையால் எதிர்பார்ப்பதை அடியோட விட்டுணும். அமைதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நிறைவு வேண்டும் என்று சொன்னால் மனவளக்கலை பயிற்சியை செய்து பாருங்க. அதற்காக பணம் தேவையில்லை, மனம்தான் தேவை. தெளிவோடு செய்யலாம். ஒருவர் பிறரிடம் ஒன்றை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த ஒன்றை நமக்கு பிறருக்கு நாம தரோமா என்பதை யோசிக்கணும். பிறர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புவதை எல்லாம் நீ அவர்களுக்கு கொடுக்கிறாயா என்று யோசித்து பாருன்னு ரமண மகரிஷி சொல்றாங்க. ஆனால் நாமும் பிறர் தான் நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கணும், எல்லாம் செய்துகிட்டே இருக்கணும் என்று விரும்புகிறோமே தவிர நாமும் அவர்களுக்கு கொடுக்கணும், அவர்களும் நம்மிடம் எதிர்பார்ப்புகள் என்ற எண்ணம் நம்ம கிட்ட எழறதே கிடையாது. இன்றைய கால சூழல வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் இயங்கிட்டு இருக்கு. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற சிந்தனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளத்திலேயும் ஆட்சி செய்யுது. ஆனா பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கூட முதுமையின் போது இயலாமையா தவிக்கிறாங்க. அந்த நேரத்துல வாழ்வில் பெற்ற அனைத்து நலன்களும் வீண் என்றே அவங்க நினைக்கிறாங்க. இதே சிந்தனையை உள்வாங்கி வாழ்வை நகர்த்தினா நாம இயல்பா வாழ முடியும். அந்த வீட்டுக்கு மனுஷன் போவானா, வா என்று கூப்பிட கூட வழி தெரியாதவர்கள் என்று சிலர் உரத்த குரலில் கூறுவாங்க. வீட்டிற்கு வருபவர்களை முகம் மலர்ந்து கைகூப்பி வாங்க வாங்க என்று அன்புடன் வரவேற்க நாம் முற்பட்டால் பிறகு நாம் செல்லும் இடமெல்லாம் இதே வரவேற்பு நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு?
ஒருவர் நம்மை அலட்சியப்படுத்துவதும் அல்லது அறியாமையால் பிழையாக செய்து விடுவதும் நிச்சயம் நமக்கு புரியும். நம்மை அலட்சியப்படுத்துவதை நாமும் அலட்சியப்படுத்தி விடலாம். அறியாமையால் பிழைபட நடந்தா அதை பொறுத்துக்கிட்டு, இதோ பார் இப்படி செய்ய வேண்டும், நீ இப்படி செய்தாய், இதை பிழை என்று நல்ல வார்த்தைகளால் அன்பாக எடுத்து சொல்லி சுட்டி காட்டி திருத்தணும். அப்பொழுது அவர்களுக்கு தமது பிழை தெளிவாக புரியும். அதனால உடனே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இனி அந்த பிழை ஏற்படாமல் எப்பொழுதும் கவனத்துடன் நடக்க முற்படுவாங்க. மாறாக அவர்கள் தான் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்ற ஏமாற்றத்தில் கோபமும் வெறுப்பும் கொண்டு தாறுமாறா பேசி அவங்க உறவுல விரிசல் தான் ஏற்படும், தவிர பிழைய உணர மாட்டாங்க. பிறருக்கு நாம் செய்வதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நியூட்டன் தேடலாம் மாதிரி, அவர் என்னிடம் இப்படி நடந்து என்னை புண்படுத்தி விட்டார் என்று மனதிற்குள் புழுங்குவதை விட, பிறரிடம் இதை பற்றி தரைக்குறைவாக பேசி புலம்புவதை விட, அல்லது அவரிடமே நீ அறிவிருந்தால் நீ இப்படி செய்வாயா, நீ மனுஷனா அல்லது மிருகமா என்றெல்லாம் கடுமையாக பேசி சூழ்நிலை சிக்கலாக்கி விடுவதை விட, மனதை அமைதிப்படுத்தி கொண்டு அவர் ஏன் இப்படி செஞ்சாரு அல்லது அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்று கேட்கும் பக்குவம் நம்ம கிட்ட இருக்கணும். அது முடியாது என்று தோன்றினால் ஆற்றும் தனையும் பொறுக்க ஒரு கால் தூற்றாதே, தூரவிடல் என்றபடி அந்த அப்படிப்பட்டவங்களை விட்டுட்டு அறவே விலகி சென்றணும். நல்லது யாராலும் நம்மை ஒரேடியா கொண்டாடவே முடியாது. யாராலையும் நம்ம ஒரேடியா கொண்டாட முடியாது. யாராலையும் நம்ம ஒரேடியா அவமானப்படுத்தவும் முடியாது. எல்லாமே நம் மனப்பிரமை என்பதை நாம புரிஞ்சுக்கலாம். அம்மா பாடினாங்க இல்லைங்களா, ஒரு கவி ஆரம்பத்துல, எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்கும், ஏது மனதில் அமைதி, எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உளதோ அதை ஏற்றி உதவி செய்து வாழ்ந்திடுவோம் அப்படின்னு மகரிஷி அழகா குறிப்பிட்டாரு. ஒரு மன நோய் பாது. அப்புறம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. தன் கையே தனக்குதவி என்று கூடுமான வரை நம் செயல்களை நாமே செய்து கொண்டு பழகினால் எதற்கெடுத்தாலும் பிறரை எதிர்பார்க்க தேவையில்லை. அதோடு பிறருக்கு நாம் முன் வந்து உதவிகளை செய்யணும். கேட்காமலே முகமறிஞ்சு செய்யறது ஒண்ணு, கேட்டு செய்யறது ஒண்ணு. கேட்டும் நான் ஏன் உனக்கு செய்யறதுன்னு சொல்றவங்களும் உலகில இருக்காங்க. சில சமயம் உதவி செய்யக்கூடிய நிலையில் நம்ம இல்லாம இருக்கலாம். அப்போது தெளிவா நம்ம நிலையை எடுத்து சொல்லிடலாம். இத பூசி மொழிக்கு கௌரவம் பார்க்காம வெளிப்படையா பேசினாலே வந்த உங்ககிட்ட உதவி கேட்டவர் புரிஞ்சுக்காரு. அந்த இடத்துல உங்க உறவு பாதுகாக்கப்படும். மகரிஷி இன்னொரு கவியில சொல்றாங்க, எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எச்செயலும் மனவலுவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலேயும் உட்பற்றுணர்வும் இன்முகமும் தொன்றற்ற பல நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வள நிறைந்த மன நிறைவு உண்டாம். அப்ப எதிர்பார்க்கறத விட நாம என்ன அடுத்தவங்களுடைய துன்பத்தை போக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நட்பு நலமும் சரி, உறவு நலமும் சரி சமுதாயத்துல வளரும். 2ஆம் உலகம் போர்ல நடந்த நேரத்துல ஜெர்மனில சிறையில நிரம்பி வழியிறாங்க. அப்ப அவங்களை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க முடிவு பண்ணி ஆளுக்கு ஒரு டோக்கன் நம்பரை கூப்பிடுவோம், டோக்கன் நம்பரை கொடுத்துருவோம், எந்த டோக்கன் நம்பரை கூப்பிடுறாங்களோ அவங்கள கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் அதே போல கூப்பிட்டு டெய்லி ஒவ்வொருத்தங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு ரூம்ல ஒரு ஆளும் ஒரு பாதிரியாரும் கூட இருக்காங்க. அந்த பாதிரியார் கூட அந்த நம்பருக்கு அந்த டோக்கன் நம்பர் கொடுத்து கூப்பிடுறாங்க. அவர் அழுவுறாரு. உடனே பாதிரியார் இல்லப்பா, என் டோக்கனை நீ வச்சுக்க, உன் டோக்கனை என்கிட்ட கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை கொன்னுடுறாங்க. பாதிரியார் மரண மேடைக்கு எந்த தயக்கமும் இல்லாம போனாரு, சுட்டு கொன்னுட்டாங்க. அன்றைக்கு ராத்திரியே அந்த பகுதியில ஜெர்மனில போர் தோத்துது. கைதிகள் அனைவரும் விடுவிச்சுட்டாங்க. ரிச்சார்ட் அதற்கு பிறகு பல வருடங்கள் உயிர் வாழ்ந்தான்.
அவனுடைய உயிர் இன்னொருத்தர் போட்ட பிச்சை என்ற எண்ணம் அவன் மனதை வாட்டியது. ஏன்னா பாதிரியார் உள்ள போயிட்டாரு. அந்த ரிச்சார்ட் என்றவர் தான் அந்த பாதிரியார் கூட இருந்தவர். அவரு கலக்கப்படுறாரு. எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையாவது தீவிரமா செய்ய வேண்டும் என்றால் அதன் மீது பிரியம் இருக்கணும். அந்த பாதிரியார் அவனுடைய நண்பர் அல்ல, உறவினர் அல்ல. அவர் பெயர் கூட ரிச்சார்டுன்னு அவருக்கு தெரியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவருக்காக தன் உயிரையே விருப்பத்துடன் கொடுக்க அவரால் எப்படி முடிந்தது? அந்த பாதிரியார் இறந்து விட்டாலும் வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்து விட்டார். தான் உயிருடன் பிழைத்திருந்தாலும் முழுமையாக வாழவில்லை என்று ரிச்சார்ட் உள்ளுக்குள்ள உணர்ந்தான். அந்த பாதிரியார் தியாகம் நினைத்து எதையும் செய்யல, அன்பின் அர்த்தத்தை உணர்ந்திருந்தார். அடுத்தவரின் அச்சத்தையும் துன்பத்தையும் களைய அந்த சந்தர்ப்பத்துல செய்யக்கூடியதை எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சார். எதிர்பார்ப்பு இல்லாத ஆசை என்பது எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு செயலை அல்லது ஒரு காரியத்தை விரும்பி செய்யறதுதான். இது ஒருவரின் செயல்களில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே கருத்தில் கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. இது பொதுவா ஒரு செயலை செய்யறதுல கிடைக்கும் மனநிறைவும் அதன் செயலில் முழுமையாக ஈடுபடுவதையும் சொல்றாங்க. ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருப்பது சாத்தியமா? அது நல்லதா? இது சாத்தியம் மட்டுமல்ல, உங்களிடம் உங்களுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லை என்பதுதான் ஒரே உண்மை. நீங்கள் வைத்திருக்கும் ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சமூக நிபந்தனைகளை தவிர வேற இல்லை. நீங்கள் பிறந்த போது அவற்றை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் நிபந்தனையின் மூலம் வளர்ந்தவுடன் பெரும்பாலானவர்கள் துரத்தி செல்லும் அதே ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நீங்கள் நகலெடுத்து நீங்க செய்யறீங்க. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 100% பேருக்கும் ஒரே மாதிரியான ஆசை இருக்குதா? எரிபொருளுக்காக இயங்கும் இயந்திரங்களைப் போல ஆசைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது. ஒருவரின் மனநிலையை நீக்குவதன் மூலம் பிரம்ம சுயத்தில் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபடலாம். எதிர்பார்ப்பு மற்றும் ஆசை இரண்டும் மனித வாழ்வில் ஒரு பகுதி. இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையது, ஆனால் அவை வேறுபட்டவை. எதிர்பார்ப்பு என்பது ஒரு விடயம் நடக்கும் என்ற நம்பிக்கையை குறிக்கிறது. ஆனா ஆசை என்பது ஒரு விடயத்தை அடைவதில் தீவிரமாக விருப்பத்தை குறிக்கிறது. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க. நாம் செய்யும் உதவிக்கு நன்றியை கூட எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க மகான்கள். நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? அதுவும் தீவிரமாக ஒரே வழிதான் இருக்கு. அதன் பேர் தான் அன்பு. எந்த செயலையும் வார்த்தை வடிவில் குழந்தைகளிடம் சொல்லி புரிய வைப்பதை விட செயல் மூலம் புரிய வைப்பதே குழந்தையின் மனதில் நன்கு பதியும். ஒரு தாய் குழந்தையிடம் காட்டும் பாசத்தில் முழுமையான தீவிரம் இருக்கும், ஆனா எதிர்பார்ப்பு இருக்காது. ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்க்கல. உங்களின் எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றம் தருது. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்பு அவசியம் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கத்துங்க, ஏமாற்றம் இல்லாம வாழுங்க. எப்பொழுதுமே அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் தரும். எதையுமே எதிர்பார்க்காமல் கிடைப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகினால் அல்லது தனது தேவை இது என்பதை ஆவேசமில்லாமல் உணர்த்தினால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை அவர் மிக அருமையாக செய்து கொடுப்பாங்க. அதனால் நம் மீது அன்பு கொண்ட அவருக்கும் திருப்தி பெற்றுக்கொண்டே இருக்கும், நமக்கும் திருப்தி. நமது எல்லா செயல்களிலுமே எதிர்பார்ப்பு அடிப்படையாக இல்லாமல் அன்பு அடிப்படையாக அமைந்து விட்டால் அது 2 மடங்காக நமக்கு திரும்பி வரும். இது உண்மை. அன்புதான் நம் படைப்பின் சாரம். நமக்குள் இருப்பது அன்பு. நாம் தேடுவதும் அன்பைத்தான். நாம கொடுக்க விரும்புவதும் பெற விரும்புவதும் அன்புதான். இந்த அன்பு முழுமையாக வெளிப்படும் போது அது ஆவலுடன் ஏற்கப்படுது. அந்த முழுமையான அன்பில் எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால ஏமாற்றமும் இல்லை. இப்படி நம்ம அன்பானவர்களாக மாற்றிக்கொண்டு அன்பின் அடிப்படையில் மற்றவர்களுடன் பழகத் தொடங்கினால் அன்பை விரும்பும்
அவர்களும் கிடைக்கின்ற அன்பை ஏற்றுக்கொண்டு அதையே திருப்பி நமக்கு தர முன்வருவாங்க. இங்கு எதிர்பார்க்கப்படுவது அன்பு, வழங்கப்படுவது அன்பு. இங்கு ஏமாற்றமே வராது. அப்படியே நமது அன்பு அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமற் போய் விஷயமாக திரும்பி வந்ததுன்னா இது என் கர்மாவின் காரணமாக என் அன்பை புரிந்து கொள்ள அவரால் இயலாமற் போனது, பரவாயில்ல, எல்லாம் அவன் செயல் என்று மேலும் பொறுமையா இருக்க பயிற்சி எடுத்துக்கணும். எதிர்பார்ப்பு ஒரு உணர்ச்சியா இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஒரு நிகழ்வுக்காக காத்திருக்கும் பொழுது ஏற்படும் உற்சாகம் அல்லது பதற்றமாகவும் இருக்கலாம். ஒரு நிகழ்வுக்காக காத்திருக்கும் போது ஏற்படும் உற்சாகம் அல்லது பதற்றமாகவும் இருக்கலாம். பொதுவா எதிர்காலத்தில் நடக்க போகும் ஒரு விஷயத்தை பற்றிய நம்பிக்கையான அல்லது ஆர்வமான மனநிலை என்றும் சொல்லலாம். ஆங்கிலத்துல இதை என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களிலும் ஏமாற்றமும் குறைவா இருக்குது. இது மகிழ்வான வாழ்க்கைக்கு நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய பொன்மொழி. எதிர்பார்ப்பவன் எப்போதும் பிச்சைக்காரன் தான் மகரிஷி. எந்த நேரமும் யார் கொடுப்பாங்களோ என்றுதான் இருப்பாங்க. எதிர்பார்ப்பவனாக இயற்கை நம்மை படைக்க வைக்கவில்லை. அத்தகைய முழுமையோடு இயற்கை நம்மை உண்டாக்கி வச்சிருக்கு. எல்லாமே இன்பமயம், எல்லாம் இருக்கு. அதை நீங்க தான் உங்க முயற்சியை கொண்டு நீங்க தேடி எடுத்துக்கணும். நம்மிடம் எல்லாம் இருக்குது. கற்பனையான எதிர்பார்ப்பு சிறுமியை செய்திருது. வருவதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. 3 தாங்க இதுல சின்ன கான்செப்ட். எதிர்பார்க்கிறத குறைச்சிடணும். பிறருக்கு என்னால என்ன செய்ய முடியுன்றது 2வது. 3வது, எந்த செயல் செய்தாலும் அந்த செயலின் விளைவு பிறருக்கு துன்பம் இல்லாத, நட்டம் இல்லாத இருக்க அளவுக்கு செய்யணும். இந்த 3 கொள்கையை கடைபிடிச்சு மனதை வளப்படுத்தி குடும்ப நலம் பெறலாம். அப்போது உலகமே நம்முடையதுதான். பக்கத்தில் இருப்பவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், அலுவலகத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான். எந்த எதிர்ப்பும் நமக்கு இருக்காது. மகரிஷி சொல்வது போலதான் ஒவ்வொருவருக்கும் தங்களது சுதந்திரம் இருக்கு, அறிவு இருக்கு. அவரவருக்கு தேவையானது என்ன என்பது அவர்களுக்கே தெரியும். நாம் தான் நம்ம ஆசைகளுக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுதான் துன்பத்துக்கு மூல காரணம். எதிர்பார்ப்பு இல்லாத போது ஏமாற்றமும் இல்லைன்னு மகரிஷி சொல்றாங்க. அவங்க கவியில சொல்றாங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியரில் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரம் சில விஷயங்கள நமக்கு ஏமாற்றம் ஏற்பட்ட தருணத்துல நிதானமா யோசித்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததே தவறுன்னு புரியும். சிலர் தங்களை நம்ப வைத்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கடைசியில ஏமாற்றக்கூடும். யாரிடமும் எதிர்பார்ப்பு வைக்காம இருக்கிறதா நல்லது. இறைவன் அல்லாமல் தங்களுடைய தேவைகளையும் விருப்பத்தையும் முழுமையாக நிறைவேற்ற எவராலும் முடியாது. இறைவன் அல்லாமல் தங்களுடைய தேவைகளையும் விருப்பத்தையும் முழுமையாக நிறைவேற்ற எவராலும் முடியாது என்றது அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு செய்யுங்க. அதே போன்று தாங்களும் யாரிடமும் தன்னால் இயலாத விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுப்பதை அறவே தவிர்த்துருங்க. ஏன்னா ஏமாற்றத்தின் வழி அனைவருக்கும் சமம்தான். ஒருவேளை தன்னால் பிறரின் எதிர்பார்ப்பை அவர்களின் இக்கட்டான சூழ்நிலையும் சரி செய்ய முடியும் என்றால் தயங்கி நிற்காம அவங்களுக்கு உடனே உதவி செஞ்சுங்க. நாம் மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றினால் காலம் நம்முடைய தேவைகளை ஒரே நேரத்தில் அவசியம் நிறைவேற்றும். இதன் மூலம் நமக்கான ஒரு புதிய விடையில் காத்திருக்கும். இது நம்ம அருள்நிதியர்களாகிய அனைவரும் நமக்கு உணர்ந்திருப்போம். இது வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஏமாற்றங்களுக்கு எதிர்பார்க்க கதவை திறந்து வச்சது. வாழ்க்கையில மாற்றங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் கதவை திறந்து வச்சிருக்குது. மனிதனிடம் இருக்கும் அறிவை கொஞ்சம் சிந்தனையில திருப்பிட்டு எதிர்பார்ப்பதை விட்டு கடமை செய்வதில் முனைந்து நிற்போம். முயன்றால் 1 வாரம் அல்லது 10 நாள் முழுமையா ஒரு மாற்றம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நாம செல்வந்தனா வாழலாம். நாம் பிறரிடம் இருந்து எதையுமே எதிர்பார்க்க வாழ முயற்சி கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். ஏன்னா
எதிர்பார்த்தது கிடைக்காத போது ஏமாற்றமே மிஞ்சும். ஏமாற்றம் கவலையாவோ சினமாவோ உருவெடுத்து வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிறது. நாம் நம்மிடமே நம்மால் இன்னும் முடியும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்றுக்கொண்டேமே ஆனால் அது நமக்கு ஒரு உந்து சக்தியா மாறிடும். பல உச்சங்களை நீங்க தொடலாம். எதிர்பார்ப்பதை விட்டு விடுங்கள். எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டால் ஏமாற்றமே இருக்காது. மகிழ்ச்சியின்மைக்கும் முகம் சுழிப்பதற்கும் என்ன காரணம்னா எதிர்பார்ப்பதில் உண்டான ஏமாற்றம் தான். எதிர்பார்ப்பவர்கள் எப்பொழுதும் மனதளவில் ஏழ்மை நிலையில் தான் இருப்பாங்க. எதிர்பார்ப்பை மறந்து வாழ்ந்து பாருங்கள், வாழ்வே ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி கோணத்துல இருக்கும். மனதிற்கு வேண்டாத சுமைகளை சுமக்கும் தேவை இருக்காது. மனதிற்கு வேண்டாத சுமைகளை சுமக்கும் தேவையும் இருக்காது. எடுக்கும் முடிவுகள் பாராபட்சமின்றி தெளிவா இருக்கும். வாழ்க்கை பயணம் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியின்மைக்கும் முகம் சுழிப்பதற்கு என்ன காரணம்னா எதிர்பார்ப்பில் உண்டான மாற்றம் தான். எதிர்பார்ப்புனா ஒரு நிகழ்வு இல்ல, அது செயல். நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் செயல்ல கூட இருக்கலாம். நம்ம எதையாவது செய்யும் போது அதற்கான பலனை எதிர்பார்க்காம செஞ்சீங்கன்னா மகிழ்ச்சி. எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டால் ஏமாற்றம் தான் அடையணும். எனவே எதிர்பார்ப்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. எதிர்பார்ப்புகள் அற்று வாழ்வது மிகவும் அவசியம். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் உயர்ந்த விரக்தியும் உருவாகும். நீ யார் என்பதை கண்டறியும் முன் நீ யார் இல்லை என்பதை ஒவ்வொன்றாக விடுவதே நாணம்னு சொல்றாங்க. ஒரு கிராமத்து துறவிகிட்ட அவர்கிட்ட போனா எல்லா குறையும் நீக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பையன் அவர்கிட்ட போறாரு. அவரை பார்த்துதான் தன் ஆசை குறைகளை கொட்டி தீக்குறாரு. சில நிமிடம் மௌனத்துக்கு பிறகு அந்த துறவி இளைஞரை பார்த்து கேட்கிறாரு, உன் வாழ்வின் எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்கிறாரு. உடனே அந்த பையன் எனக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லி துறவி கிட்ட சொல்றாரு. பின்னர் மகிழ்ச்சிக்காக என்ன நீ செய்தாய்? மகிழ்ச்சிக்காக என்ன செய்தாய்? நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாய் என்று துறவி கேட்டார். துறவி கேட்டதற்கு இளைஞனால எந்த பதில் சொல்ல முடியல. அவன் அப்படியே அமைதியா நிக்கிறான். நீ சிந்தும் கண்ணீர் 3வது நபருக்காக என்றால் நீ பூர்ணத்துவம் அடைந்தான் அப்படின்னு துறவி சொல்றாரு. அவன் அந்த துறவியினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் கேட்டான். மகிழ்ச்சி என்பது கடையில் விற்கும் பொருளா என்ன? கேட்டதும் கிடைக்க, அதற்கான விலையாக எதையும் போடாமல் மகிழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை அந்த இளைஞனுக்கு புரிய வைத்தார் துறவி. அந்த இளைஞனை போலதான் நாமும் இன்றைய உலகில ஏராளமான எதிர்பார்ப்புகளை உள்ளத்துல வச்சுக்கிட்டு வாழலாம். ஆனா நல்லது எதையும் இழப்பதற்கு நாம் முன் வருவதில்லை. அது வேண்டும், இது வேண்டும் என்று ஆசைப்படும் நாம் எதுவுமே வேண்டாம் என்று ஒரு நிமிடம் கூட சிந்திக்கிறது கிடையாது. நல்ல கல்வி, வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்பவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்துதான் இருக்கணும். நல்ல சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்கறவங்க உழைப்பை கொடுத்துதான் ஆகணும். இது போன்ற விலைகளை தந்தாதான் எதிர்பார்ப்பு ஏமாற்றமா ஆகாது. அடுத்தவரை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் ஆசைப்பட்டு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் போதுதான் வாழ்வில் சலிப்பும் சங்கடங்களும் வருது. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை வாழ முயற்சி செய்யணும். நாம் செய்யும் உதவிக்கு பிறர்கிட்ட இருந்து எந்த நன்றியும் எதிர்பார்க்க கூடாதுன்னு மகான்கள் சொல்றாங்க. எதிர்பார்ப்புகள் அற்று வாழ்வு சற்று கஷ்டம்தான். ஆனா அதே எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் விரக்தியும் ஏற்படும் போது அதனால் உடல் நலமும் மனநலமும் பாதித்து அல்லல் பட போவதும் நாம் தான் என்பதை மனதில் நிறுத்தி எதிர்பார்ப்பற்ற வாழ்வை வாழ்ந்து ஏமாற்றங்களை குறைச்சிங்க. எதிர்பார்ப்புகளை எப்படி நிர்வகிக்கணும்? எதிர்பார்ப்புகளை யதார்த்தமாக வைத்துக் கொள்வது முக்கியம். நமது எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்வது அவசியம். நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. நமக்கு கிடைக்கும் விஷயங்களுக்கு நன்றி செலுத்துவது முக்கியம். எதிர்பார்ப்பு மற்றும் ஏமாற்றம் வாழ்க்கையின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதி தான். அதை புரிந்து கொள்வதும் நிர்வகிப்பதும் மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு அவசியம். எதிர்பார்ப்பும் வேணாம், ஏமாற்றமும் வேண்டாம் அப்படின்னா முழு ஈடுபாட்டுடன் செய்யும் பொழுது ஏமாற்றம் என்ற வழியே இருக்காது. ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது முழு ஈடுபாட்டுடன் அன்போடு செய்யணும். மற்றவரை நடத்தும் விதத்தில் இருந்தே ஒருவரை நாம் கணித்து விட முடியும். இது எல்லாம் செய்யறீங்களா? நாம
ஒரு வேலையை எடுத்தோம்னா முழு ஈடுபாட்டுடனும் செய்யணும். நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள அன்பா கனிவா நடத்தணும் அப்படின்றத நம்ம எத்தனை பேர் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஒரு இடம் ஏதோ ஒண்ணு கேள்வி கேட்கிற, அதை பற்றி அவர் பதில் கூறி மீதியினை கூற முற்படும் போது அவசரப்படாதீங்க, வேகமா குறுக்கிடாது. அவர் முழுமையா சொல்லட்டும் அல்லது முயற்சி செய்வது செய்யட்டும். அதற்குள் படபடவ என பேசி அவர் தன்னம்பிக்கையினை குலைத்து விடாதீங்க. அப்படி செய்தா அது அவரது வாழ்வினை கொலை செய்வதற்கு சமமாகும். நம்ம எல்லாமே அவரு கரெக்டா சொல்லணும், வேகமா சொல்லணும் எதிர்பார்க்கணுமே தவிர, அவர் அறிவுக்கு தகுந்த மாதிரி பொறுமையா கேட்கக்கூடிய பொறுமை நமக்கு இல்லை. ஒருவருக்கு அவரது பெயர் மிகவும் பிடித்தமான ஒண்ணா இருக்கும். அவர் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய உறவுகளை, நட்புகளை அவர்களது பெயரை சொல்லி கூப்பிடுங்க. பெயரையே கூப்பிடுறது கிடையாது, அவனுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் படிப்போ வேலையோ உதவியோ எதுவாயினும் முழு ஈடுபாட்டுடன் செய்யும் பொழுது ஏமாற்றம் என்ற வழி இருக்காது. ஒருவர் மற்றதை நடத்தும் விதத்திலிருந்தே அவர் எப்படிப்பட்டவன்னு நம்ம கணிச்சிடலாம். பலருக்கு பிடித்த ஒரே பேச்சு அவர்களை பற்றி அவர்களே சுய தம்பட்டம் அடிச்சுக்கிறது. அனைவரும் இந்த பழக்கத்தினை விட்டு விடுவோம்னா முடிந்தவரை பிறரை எந்த உதவியும் கேட்காது இருப்பது நம்ம கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம். அதனையும் மீறி ஒருவரிடம் ஒரு உதவி கேட்க நேரிடும் போது எனக்கு பண உதவி தேவை என்று சொல்வதை விட கை கூப்பி கூறுவதே சிறந்தது என்றாலும், எனக்கு இந்த உதவி தேவை, ஏன்னா என் பிள்ளைகளுக்கு பணம் கட்டணும் பள்ளிக்கூடத்துக்கு, என் தாய்க்கு உடல்நலம் சரியில்லை என்று சுருக்கமான காரணத்தை சொன்ன போதும். சத்தமாக வேகமாக படபடவென்று பேசுவது எதற்காகவோ நீங்கள் அச்சப்படுவது போல் இருக்கும். நிதானமாய் அமைதியா பேசுவது உங்கள் தன்னம்பிக்கையினை காட்டும். கேள்வியை முடிப்பதற்குள் அடித்து பிடித்து குறுக்கிட்டு பதில் சொல்வது அநாகரிகம் மட்டுமல்ல, உங்கள் மனமும் சொல்லும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை மற்றவங்களுக்கு காட்டி கொடுத்தோம். வாயை திறந்து தட்டி உருண்டு சிரிப்பது என அடிக்கடி அல்லது எப்போதும் இப்படி செய்தா கொஞ்சம் கூட மனக்கட்டுப்பாடு இல்லைன்னு தான் அர்த்தம். பிரச்சனைகள் வரும்போது அமைதியாய் மென்மையாய் இருக்க முடியாது. உண்மையான உங்கள் பேச்சினை சொல்லத்தான் வேண்டும். அதற்காக கத்தியும் கூச்சலிடவும் வேண்டாம். நீங்க கண்ணாடி அல்ல நொறுங்குவதற்கு, இரும்பு வளைக்க முடியாத இரும்பு. இந்த மனநிலை அன்றாடம் தியானம் செய்வதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு இருக்கும். இவை அனைத்தும் ஒருவரை பற்றி முழுமையால் நீங்க அறிந்து கொள்வதற்கும், நீங்கள் வாய் திறந்து பேசாமலேயே உங்கள் கருத்தினை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கும் உதவும். பெற்றவங்க எப்படி இருக்கணும்னா, பிள்ளைங்கிட்ட பல இளம் வயதினர் தங்கள் இளம் வயதில் ஏற்பட்ட பாதிப்புகளால் பலவாறு பாதிக்கப்படுகின்றனர் என்ற ஆய்வுகள் கூறுது. பயம், முரட்டுத்தனம், நடவடிக்கை என பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பீதி அடைகிறாங்க. எப்போதும் படபடப்புன்னு இருக்காங்க. இவர்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியறதில்லை. துணிவு இருக்காது. எதற்கும் பயந்து உள்வாங்கிடுவாங்க. பொது நிகழ்வுகளில் பங்கேற்க கூட மாட்டாங்க. தூங்கி எழுந்தது முதல் தூங்க போகும் வரை டென்ஷனாவே இருப்பாங்க. தனக்குத்தானே பாதிப்புகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். பெற்றோர்களே பிள்ளைக்கு சொத்து கொடுப்பது பெரிய முக்கியம் இல்லை. அவர்கள் மீது உரிய கவனத்தை கொடுத்து மனநலத்தோடு வளர்ப்பதுதான் சிறந்தது. மனவளக்கலை பயிற்சியை அமைச்சு இதை செய்யுங்க. நம்மை பாதிக்கும் சில நபர்கள் இருக்காங்க சமுதாயத்துல. சில பேரை கவனிச்சீங்கன்னா சாதாரண விஷயங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டம் போலதான் டிராமா போடுவாங்க. அவர்கள் வந்தாலே அவர்களது புலம்பல் நம்மை சக்தியற்றதாக ஆக்கிடும். கண்டிப்பா இத்தகைய மனதிர்களை நாம தவிர்த்துட்டு வந்துடணும். சில நபர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, அந்த இடத்தில் ஆக்கப்பூர்வமா நடக்கும் வேலைகளில் ஏதோ ஒரு குற்றம் குறை கூறி அந்த வேலையினை செய்பவர்களை குலைநடங்க செய்திருவாங்க. மூளை, சிந்தனை, செயல் என அனைத்திலும் நெகட்டிவ் மட்டுமே அவங்க கிட்ட இருக்கும். நன்றாக இருக்கும் ஒருவர் வாழ்வினை சீரழிக்க இவர்கள் மட்டுமே போதும். இவர்களை கண்டா கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. சில நொடி கூட வாய் மூடாத பேசிய அடுத்தவரின் மண்டையினை குடைந்து விடுவாங்க. இவர்கள் போன பிறகு அடுத்தவர் சக்தியின்றி சுருண்டி விடுவாங்க. இது நமக்கு தேவையா? சிலர் ஊர்வம்பின் மொத்த உருவமா இருப்பாங்க. அவர்களை பார்த்தா காதுல பஞ்சை வச்சுக்கிட்டு ஓரமா ஒதுங்கிடுங்க. நச்சுத்தன்மை மனதில் கொண்டவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் வேண்டாம். ஆக இதில் 2 விஷயங்களை நம்ம கத்துக்கணும். ஒன்று, இத்தகைய நம்ம தவிக்கணும். மற்றொன்று, இப்படியெல்லாம் நாமும் இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் தவிர்த்தணும். யாரு? உப்பு மூட்டை மனிதர்கள் இருப்பாங்க, ஆதிக்க மனிதர்கள் இருப்பாங்க, கொசு மனிதர்கள் இருப்பாங்க,
முதலை மனிதர்கள் இருப்பாங்க, பச்சோந்தி மனிதர்கள் இருப்பாங்க, கனவு கொலையாளிகள் இருப்பாங்க, குப்பை மனிதர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது நல்லது. மகிழ்ச்சிக்கு அப்ப என்னதான் வழி? எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளணும். முன்னர் நடந்ததையும் பின்னர் நடக்க போவதை பற்றி யோசிக்காம இந்த நொடியில மட்டும் வாழ பழகுங்க. எதிர்பார்ப்பை குறைச்சிங்க. நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்தால் தானே நம்மால் அதை சாதிக்க முடியும். எதிர்பார்ப்பு இருக்க வேண்டாம். ஆனா எதிர்பார்த்தபடி நடக்காத போது மாற்று வழியில் நமது இலக்கினை மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். டாக்டர் ஆக வேண்டும் எதிர்பார்ப்பு நிறைவேறலாம், இன்ஜினியர் ஆகலாம். அதை விடுத்து டாக்டரே தான் ஆகணும்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறாம இருக்கனா நிறைவேறாத எண்ணத்தை மடைமாற்று கற்றுத்தர வேண்டும். ஒன்று இல்லாவிட்டா நம்ம மாதிரி சொல்லுவாங்க இல்ல, மேம்பாலம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு, அது போல அதை அடைவது மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்கும் மனத்தை மாற்றணும். முதல்ல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்ப்பதை குறைத்து ஏமாற்றத்தை ஏற்று வாழும் மனநிலையை பெற முயற்சிக்கணும். எதிர்பார்ப்பு எங்கே இருந்தாலும் அங்கே ஏமாற்றத்துக்கு தயாராக இருக்கணும். எங்கே ஏமாற்றம் இருக்கிறதோ அங்கே எரிச்சல் தானாகவே வேகத்தடையா குறுக்கிடும். வெற்றிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க? எதை செய்ய வேண்டி இருந்தாலும் இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றுதான் மனதுல முதல்ல கணக்கு போடுறாங்க. வெற்றி போல் ஏதாவது ஒன்று வசீகரித்து உங்களை முன்னால் இழுக்க வேண்டும், அல்லது தோல்வி போல் ஏதாவது ஒன்று பயமுறுத்தி பின்னாலிருந்து உங்களை தள்ளணும். கவனமா பாருங்க, வெற்றியும் தோல்வியும் ஒரே நாணயத்தின் இருவேறு பக்கங்கள் தான், தனித்தனியே பிரிக்க முடியாதவை. சுண்டிவிட்ட நாணயத்தின் எந்த பக்கம் விழப்போகிறது என்பதை புரியாமல் அந்த பதற்றத்தில் வாழ்க்கையை நடத்துவது உங்களுக்கு பழக்கமாயிடுது. அந்த படபடப்பை ரசிக்க கட்டுக்கிட்டீங்கன்னா முடிவு எப்படி இருந்தாலும் அதை ரசிக்க கத்துவீங்க. நீங்கள் நெருக்கமாக நினைப்பவருடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள கூட தயாராக இருப்பீங்க. ஆனா பதிலுக்கு அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தால் அங்கேதான் ஏமாற்றம். வாய்ப்புகள் அதிகம். ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு தெரியாமல் மறைத்து அவர் செய்வதை கவனிச்சிட்டீங்கன்னா அவர் மீது வைத்த நம்பிக்கை போய் மனதில் படக்கென்று சந்தேகம் முளைச்சு. உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிடம் கூட எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீங்க. அதற்காக நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? அதுவும் தீவிரமாக ஒரே வழிதான் இருக்கு. அதன் பெயர் தான் அன்பு. ஒரு தாய் குழந்தையிடம் காட்டும் பிரியத்தின் முழுமையாக தீவிரம் இருக்கா, ஆனா எதிர்பார்ப்பு இருக்காது. அறிவாளிகள் சிரிக்க தெரியாதவர்கள். நீங்க கவனித்திருக்கலாம், மிகுந்த அறிவாளிகளாக இருப்பவர்களுக்கு அடுத்தவரிடத்தில் அன்பாக சிரித்து பேசக்கூட தெரியாது. அன்பாக இருக்க சொன்னால் எதற்காகன்னு கேட்பாங்க. பலனை தெரிந்து கொள்ளாமல் செயல்பட மறுப்பார்கள். அன்பாக இருப்பதுதான் அடிப்படை புத்திசாலித்தனம் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது. முடிவை பற்றி சிந்தனை இல்லாமல் செய்வதை முழுமையான பிரியத்துடன் செய்து பாருங்க. வெற்றியை நினைக்காமல் முழு அர்ப்பணிப்புடன் செய்து பாருங்க. வெற்றியை எதிர்பார்க்காததால் தோல்வி பற்றிய பயம் வராது. பயம் இல்லாத இடத்தில் பதற்றம் இருக்காது. பதற்றம் இல்லாத இடத்தில் கவனம் சிதறாது. கவனம் சிதறாத போது செய்வதிலேயே மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சியுடன் செயல்படும் போது முழு திறமையும் வெளிப்பட்டால் வெற்றி நிச்சயம், ஏமாற்றம் இல்லை. இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி, இதற்கு ஏற்பாடு செய்த தொழில்நுட்ப துறையினருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகிறோம். கேள்விகளை கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. எதிர்பார்ப்பின் விளைவு ஏமாற்றமே. அந்த கதையை பாடி நீங்களே எங்களுடைய வேலையை பாதி முடிச்சிட்டீங்க. மகரிஷி ஐயாலாம் அப்படி நமக்கு எல்லாமே அழகா கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்ல ஒரு உதாரணங்களோட அருமையா இருந்தது. அன்பர்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தாலோ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினாலோ ஹேண்ட்ரைஸ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.
ரவிச்சந்திரன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அன்மிட் கொடுத்திருக்கேன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பான உரைங்க ஐயா. எதிர்பார்ப்பு ஏமாற்றமே அப்படிங்கிறது நல்ல தலைப்பு, நல்லா கொடுத்துருக்கீங்க ஐயா. ஐயா, நீங்க உங்க பேசும்போது உங்க உரையில சொன்னீங்க வேறுபட்ட, அதாவது பலதரப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதுல சில பேர் நச்சு மனிதர்கள் அப்படின்னு சொன்னீங்க, அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. மிகச்சிறப்புங்கய்யா. ஆனா அந்த நச்சு மனிதர்கள் இப்போ வாழ்க்கை துணையாவும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அப்படி இருக்கும்போதுங்கய்யா, அது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுங்கய்யா. இப்போ அது எப்படிங்கய்யா? இப்போ நான் எதிர்பார்க்காம தான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்கய்யா. ஆனா அவங்க வந்து அந்த அந்த ஒரு இதுலயே இருக்காங்கய்யா, அதே மாதிரியே இருக்காங்க அந்த நச்சு மனிதர்கள். நான் வந்து மெடிடேஷன் பண்ணி எல்லாம் வாழ்த்தெல்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குங்கய்யா. ஸோ இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நான் விலகியே இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குங்கய்யா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கய்யா. நன்றிங்கய்யா. இல்லைங்கய்யா, 2 சொல்யூஷனுமே நீங்களே சொல்லிட்டீங்க. நல்லா தவம் பண்ணுங்க. மகரிஷி கொடுத்த மாதிரி அவங்கள மனக்கண் முன் கொண்டு வந்து, இல்ல அவங்க போட்டோ வந்ததுன்னா அவங்கள அந்த துரியாதீத நிலையில இல்ல துரிய நிலையில இருந்து வாழ்த்துங்க. அடுத்தது, நாம ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஒரு எதிர்க்க ஒரு சகதியோட ஒண்ணு வருதுன்னா நாம தானே ஒதுங்கி போகணும். அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு வந்துடுது இல்லைங்களா? இருக்கும் பொழுது நம்ம தான், அதான் நான் சொன்னேன், இவங்க கிட்ட எல்லாம் உப்பு மூட்டை மனிதர்கள், ஆதிக்க மனிதர்கள், கொசு மனிதர்கள், முதலை மனிதர்கள், பச்சோந்தி மனிதர்கள், கனவு கொலையாளிகள், குப்பை மனிதர்கள் இல்லைங்களா? மகரிஷி நமக்கு எதுக்கு அகத்தாய்வு கொடுத்திருக்காரு? நம்ம யாரையும் திருத்த முடியாது. உலகத்தை அமைதிப்படுத்தணும்னா என்ன சொன்னாரு? ஒவ்வொரு மனிதனும் தனி மனித அமைதி வேணும் இல்லைங்களா? அவங்களோட நம்ம வாழறதுக்கு நம்மள டியூன் பண்ணிக்கணுமே தவிர அவங்கள போய் திருத்தணும்ன்றது வந்து நமக்கு கிடையாது. இன்னொன்னு மகரிஷி என்ன சொல்லுவாங்க? என்னுடைய கர்மாவை போக்குறதுக்கு மனைவியும், மனைவியனுடைய கர்மாவை போக்குறதுக்கு தான் நாம அமைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அவங்க நம்ம கர்மாவை போக்குறதுக்கு வந்த ஒரு பொக்கிஷம் நினைக்கிறேன் இல்லைங்களா? அதுக்கு நாமே தயார்படுத்திக்கணும். நம்ம அவங்களோட வாழறதுக்கு தகுந்த, அதுக்காக பிரிவினை கிடையாது. அவங்களோட இருந்து அவங்களுக்கு ஒத்தும் உதவியுமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். நீங்க ஆமான்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க இல்லையா, சரியான ஆமா சாமியா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமான்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய உடல் உறுப்புகள் நல்லா இருக்கு இல்லைங்களா? அவங்க உணர்ச்சி நிலைக்கு நீங்க போகல. நீங்க தவத்தை கத்துக்கிட்டு நீங்க உணர்வு நிலைக்கு வந்துட்டீங்க. மறுபடியும் ஏன் உணர்ச்சி நிலைக்கு போகணும்? அதனால சரி, ஓகே, டசன்ட் மேட்டர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதாங்க ஐயா. ஆனா இது நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேங்க சார் ஐயா. இருந்தாலும் சில நேரத்துல ரொம்ப நம்ம தவம் இல்லாதப்ப, நம்ம அந்த எனர்ஜி இல்லாதப்ப மன வருத்தமும், ரொம்ப மன கஷ்டம், மன வேதனையும் வந்துருதுங்க. ஐயோ, நம்ம ரொம்ப ரொம்ப பிரச்சனையில சிக்கி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப ஒரு கஷ்டமான சொல்லு அது மாதிரி காரண காரியம்லாம் நம்ம அருள்நிதியர்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அத நான் ஏத்துக்க மாட்டேன் இல்லைங்களா? இப்ப நாம சாப்பிட மறக்கிறோமா 3 வேளை? இல்லைங்க இல்லைங்க. இப்ப ஒரு ஷர்ட்டே போடுறீங்க, ஷர்ட்டை போடும்போது பனியன் போட்டுட்டு தானே போடுறோம். ஆமாங்க. அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா? அதே போல மகரிஷியனுடைய வரலாறுல மூத்த பேராசிரியர்கள் சொல்றது உதாரணங்களோட சொல்லும்போது, பஸ்ல போகும்போதுதான் செய்வாங்களாம், ட்ரெயின்ல போகும்போதுதான் செய்வாங்க. என்று நீங்க உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியானத்தை விடாம செய்து வரீங்களோ, நீங்க உணர்ச்சி நிலைக்கு போவீங்களா? சொல்லுங்க. போக முடியாது. அடுத்தது, ஒரு க்ஷணமும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத நீங்க ஆய்வுக்கு எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா, நான் எப்படி அவங்களோட இருக்கணும், இந்த நிகழ்வுல, இந்த 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 சுச்சுவேஷன்ல நான் எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிலையிலிருந்து மாறாம இருக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி இருக்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் டசன்ட் மேட்டர்னு போயிட்டே இருக்கும். எப்போ உங்களுக்கு கோபம் வரல, கவலை வரலையே, நீங்க அகத்தாய்வு பயிற்சியில தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த காஞ்சிபுரத்திலிருந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது கோபம் வருது. கோபம் வந்தா வைராகியமும் கூடவே வந்துருதுங்கய்யா. வைராகியம் வந்துச்சுன்னா பேசவே கூடாது, நம்ம ஒதுங்கிடணும், அந்த மாதிரி தோணுது. அது கரெக்டுங்க. அவங்க குணத்துக்கு நம்ம குணம் ஒத்து போக மாட்டேங்குது. அப்ப வைராகியம் வருது. எதிர்பார்ப்புகள்
ரைட்டுங்களா? எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் இருக்க முடியாது. அது நம்மளுடைய தேவைதான் அது, இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்புனால பிரச்சனை என்னுடைய அங்க உடல் உறுப்புகளை நான் கெடுத்துக்கணுமா? முதல்ல அதுக்கு சொல்லுங்க. ஆமா, அது கரெக்ட். இல்லைங்களா? அப்ப அதுக்குதான் நம்ம மகான் நமக்கு என்ன பேஸே, இந்த வேதாத்தியத்தினுடைய பேஸே என்னம்மா? எண்ணம் தானே. எண்ணத்தை சரி பண்ணீங்கன்னா ஆசை வராது, ஆசையை சரி பண்ணீங்கன்னா கோபம் வராது, கோபத்தை சரி பண்ணீங்கன்னா கவலை வராது. அதானே? எப்படி எண்ணத்தை எடுத்துக்கிட்டாரு இல்லைங்களா? அந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த இயற்கை முழுவதும் இன்பம் தானே இருக்கு. எவ்வளவு மகான்கள் ரிஷிகள் உள்ளது இருக்காங்கன்னா, அவங்க எந்த ஃப்ரீக்குவன்சில இருந்து அந்த கருத்துக்களை சொன்னாங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நாம போனோம்னா பிரபஞ்சத்துல இருக்கிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க? மகன் சொன்ன மாதிரி எப்பொருளை எச்செயலை குணத்தை யார் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் உடலிலும் உயிரிலும் மாற்றம் காரணம்னு சொல்றாங்க இல்லைங்களா? சயின்டிஸ்ட் எல்லாம் இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்கிறான மின்னோட்டத்தை, அவர் அதை பத்தி தானே சிந்தனையில இருக்காரு. வேற ஏதாவது சிந்தனை இருக்குமா அவருக்கு? எதை ஒண்ணு நினைக்கிறீங்களோ அதுலயே இருக்கும்போது அந்த ஃப்ரீக்குவன்சில யூனிவர்ஸ்ல இருக்கிறவங்களுடைய ஃப்ரீக்குவன்சில கனெக்ட் ஆகி அதுக்கு ஆன்சர் அவங்களுக்கு கிடைச்ச உடனே சொல்றாங்க இல்லைங்களா? அதே போல நீங்க உங்க ஃப்ரீக்குவன்சிய 14க்கு மேல போகாம 13.99ல இருந்தா கூட உங்களுக்கு அந்த ஒரு க்ஷணம் சிந்திக்கிற டைம்ல கிடைக்குமா கிடைக்காதா? இது நல்லதா கெட்டதா? நான் இந்த செயலை செய்தா, மகான் சொல்லி கொடுத்த செயல்களுக்கு இன்பம் வருமா துன்பம் வருமா? எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்னு ஒரு சிந்திக்க தோன்றீங்கல்ல, அக்செப்ட் பண்றீங்கல்ல, உடனே ரியாக்ட் பண்ணாம அக்செப்ட் பண்றீங்கல்ல, அது மாதிரி அக்செப்ட் பண்ணி சில கவலையில என்ன சொல்லுவாங்க? காலத்தால் மாறக்கூடியது, உடனே தீர்க்க வேண்டிய கவலை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? காலத்தால மாற்றக்கூடியது, சமுதாயத்தால பண்ண வேண்டியது, அதுதான் அவங்களாலதான் பண்ண முடியுமே தவிர நம்ம போய் அதெல்லாம் பண்ண முடியாது. இளம்பிள்ளை வாதத்தை நம்ம நீக்கிட முடியுமா? வாழ்க வளமுடன் சொல்லி நம்ம சரி பண்ணிட முடியுமா? என்ன சொல்றாங்க? உடனே தீர்க்க வேண்டிய கவலை, கடனை உடனே தீர்த்துரு, அறுவை சிகிச்சை உடனே பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? சிலது காலத்தால் மாறும், சிலது நம்மால முடியும். நம்மால முடியுத என்னவோ அதை நம்மை நாமே ஆய்வு பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட பொறுமையை வளர்த்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட ஜீவகாந்த சக்தி அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு பொறுமை வரும். உங்க மூளை செல்கள்ல 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா? டோபமைன், என்டார்பைன், அசிட்டோசின், இது செரட்டோனின் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த 4 ஹார்மோன் அதிகமா சுரந்ததுன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அன்பா இருப்பீங்க இல்லைங்களா? அப்ப அன்ப வந்ததுனாலே அமைதி வந்துடும் இல்லையா? அமைதி வந்துட்டாலே நீங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு உங்க எதிர்க்க இருக்கிறவனும் இறைவன், நானும் இறைவன் நினைக்கும் போது அவங்க பேர்ல கோபம் வருமா? வராது. என்கிட்ட இருக்கிற கருமைய தூய்மை சொன்னாங்க இல்லைங்களா ஐயா? அகங்காரம் எப்ப என்கிட்ட ஒழிஞ்சதோ, ஒழிஞ்ச பிறகுதானே என்கிட்ட அன்பும் கருணையும் வரும். என் கருமையத்துல பதிவுகளை வச்சுக்கிட்டு என்கிட்ட எப்படி அன்பும் கருணையும் வரும்? நம்ம தூய்மைப்படுத்தணும், தூய்மைப்படுவோம், தொண்டு செய்வோம். தொண்டு செய்துதானே கொண்டு வந்த வினையை கழிக்க முடியும்னு சொன்னாங்க மகானே. தங்கவேல் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, வர இடத்துல தொண்டு செய்து இன்பம் காண்போம் சொல்லி, தொண்டாற்றி இன்பம் காண்போம். அது மாதிரி நமக்கு உள்ளது செய்யுமா? பொறுமையா இருங்க. இது காலத்தால் மாறுமா, சூழ்நிலையால மாறுமா, இல்ல மாத்த முடியாதா? நாம அவங்களோட வாழறதுக்கு ஒரே ஒரு தாமரை பூவை எடுத்துக்கணும். தண்ணி உயர்ந்தா மேல போகுது, தண்ணி குறைஞ்சதுன்னா கீழே வருது. அதுக்கு வேண்டிய எசன்ஸ் எங்க கொடுக்குது? சகதியில இருந்து அதுக்கு என்ன தேவையோ அதைதானே எடுத்துங்க. அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னாங்க? சமுதாயம் சாக்கடை தான், அந்த சாக்கடையில இருந்து நீங்க எப்படி பிரைட்டா இருக்குன்னு பாருங்க. அதுதானே அண்ணாதுரை சொன்னாரு. அதுதானே மகானு சொன்னாரு. ஓரறிவு தாவரம் நமக்கு விளக்குது. அவ்வளவு பெரிய குட்டையில இல்ல குளத்துல அவ்வளவு பிளசண்டா அது மட்டும் தனியா காட்சி தருதுன்னா, அப்போ 6 அறிவு படைத்த மனிதனால நம்ம டியூன் பண்ணிக்கிட்டு நமக்கு இருக்க முடியாதா? சொல்லுங்க. இருக்கிறோமே, அது மாதிரி தானே ஐயா இருக்கும். இருக்கணும். தவம் நிறைய பண்ணுங்கம்மா, மௌனம் நிறைய இருங்க, கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி நிறைய பண்ணுங்க. உங்ககிட்ட இப்ப விவேகானந்தர் கை கட்டிக்கிட்டு நின்னாரு, 12 கிலோமீட்டருக்கு எல்லா விலங்குகளும் அப்படியே அமைதியா இருந்தது. திருவண்ணாமலையில ராமரை சுத்தி கண்ணு குட்டியும் குரங்கும் சுத்தி சுத்தி விளையாடுது, உங்க கூட எது விளையாடுது? ஆறா உங்களுக்கு அதிகமானா எல்லாருக்கும் அட்ராக்டிவ் பவர் அதிகமாகுமா?
ஜீவகாந்தம் யார் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக அதிகமாக அட்ராக்டிவ் பவர் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். ஜீவகாந்தம் கம்மியா இருந்ததுன்னா ரிப்பல்சிவ் போர்ஸ் தான் இருக்கும். அட்ராக்டிவா இருக்கீங்களா ரிப்பல்சிவா இருக்கீங்களா, சாய்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. அடுத்த அன்பராக நவீனா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நவீனா அம்மா நீங்க பேசலாம். நவீனா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு உங்க யூடியூப் சேனல் பார்த்தா ஐயா. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்க ஐயா. தீப பயிற்சி கன்னடி பயிற்சி எல்லாம் சொன்னீங்களா ஐயா? எங்களுக்கு அன்பர்கள் தவ மையத்துக்கு வந்தவங்களுக்கு நாங்க கொடுத்தோமா பயிற்சி கொடுத்தோம், அதை சொல்றீங்களா? ஆமா ஐயா. இன்னைக்கு அகத்தாய்வு 2ஆம் நிலை வந்தவங்களுக்கு தீப பயிற்சி கொடுத்தாங்க, அதுக்கு சொல்லுங்க. ஒரு 5:30க்கு வந்து ஐயா கன்னடி பயிற்சி பண்ணல ஐயா. கன்னடி பயிற்சி பண்ணல, அதுக்கப்புறம் தீப பயிற்சி உட்காரிச்சிட்டாங்க ஐயா. சரி, எப்போ வரேன்னு சொல்லுங்க, நடத்திடலாம், ஒன்னும் பிரச்சனை. ஆகஸ்ட் மாசம் ஐயா. சரி வாங்க வாங்க. எத்தனை மணிக்கு வந்தா ஐயா? காலையில 5:30க்கு வந்துருங்களேன். சரி. 5:30 to 6 வந்தீங்கன்னா நல்லது. சரி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மெல்போர்னிலிருந்து சபரேஷ் சுந்தரவடிவேல். வாழ்க வளமுடன் சபரேஷ். அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. உங்க சிறப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்க கேள்வி நிகழ்ச்சி சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி. நீங்க முன்னாடி சொன்ன ஒரு கேள்வியில இப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. ஆனா சில பேருக்கு வந்து தானாவே அவங்களுக்கு அது அமையும், அந்த பேரும் புகழும். அந்த ஏன்னா அவங்க அந்த வாய்ப்பு அவங்கள தேடியே வரும். அப்படி அவங்களுக்கு ஐ மீன் அந்த மாதிரி சில பேருக்கு அமையுது. அதுக்கு காரணம் வந்து மெயினா அவங்க ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க வீண்படுத்தாம, அப்புறம் அதனாலதான் அவங்க ஆர்வ ஒளிவுடல் அதிகமா இருக்கிறனால தான் அவங்க எல்லாரையும் கவர்றாங்களான்னு கேள்விங்க ஐயா. என்ன சொல்றாங்க மகா எல்லாருமே, இங்க பாருங்க, அவன் உழைக்கவும் மாட்டான், அவங்களை கூட்டு சாப்பாடு போடுறாங்க. நான் 8 மணி நேரம் வேலை செய்யறேன், என்னை கூட்டு ஒரு வேலை சாப்பிடுவேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்களா. பொதுவா என்ன சொல்லுவாங்க, கர்மா. எத்தனை 85 லட்சம் உயிரினங்களை தாண்டி நம்ம வந்திருக்கோம். அத்தனை உயிரினங்களுடைய தொகுப்பு நம்ம கருமையத்துல சஞ்சிதா கர்மமா இருக்குமா இல்லையா? அந்த கருமையத்துல பதியக்கூடிய அந்த பதிவுகள் எழுச்சியும் மூளையில பட்டு மனமா வருது. மூளை பிரதிபலிப்பு தான் எண்ணம்னு சொல்றாங்க இல்லையா. என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், என் கருமையத்துல உள்ள கர்மாவை பற்றி அந்த சஞ்சிதா கர்மமும் நான் உயிரிடத்திலிருந்து இருக்கக்கூடிய பிராரப்த கர்மமும் சேர்ந்து இரண்டும் சேர்ந்துதான் என்னுடைய பர்சனாலிட்டி இருக்கு இல்லைங்களா. அப்ப என்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரிதான் என்னுடைய நடவடிக்கைகள், பேச்சு, எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கும். அப்ப அவங்களுடைய கர்மா, இப்ப சின்ன வயசுலயே இறைநிலையை அடைஞ்சாரு திருஞான சம்பந்தர், முட்டியெல்லாம் தேஞ்சியே அடைஞ்சாரு இல்லையா சுந்தரரு. அதனால அவங்க கருமையம் ஆன்மா தூய்மையா இருந்ததுன்னா அவங்க கிட்ட அவங்க சொல்வது எல்லாம் நடக்கும். அவங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு இணைப்பு இருக்கும். அவங்க கர்மாவைப்படி அவங்க கர்மையம் அந்த உள்ள ஜீவகாந்தத்துக்கு தகுந்த மாதிரிதான் அதனுடைய ஆறாவும் இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கையும். சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி சபரேஷ். அடுத்த நண்பராக சாம்சங். நீங்க உங்க பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். சாம்சங் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லி. சென்னையில இருந்து கஜலட்சுமின்றவங்க பேசுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. ஆமா ஐயா, இப்போ நீங்க எதிர்பார்ப்பு வந்து தவிர்க்கணும் சுவாமிஜியும் சொல்லியிருக்கிறாரு, தாங்களும் சொல்றீங்க ஐயா. இன்னைக்கு நானும் மனவளக்கலையில தான் இருக்கேன். பட்
எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் நல்லாவே புரியுது. ஏன்னா என்னுடைய அன்பர் ஒருத்தருடைய ஒரு குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க அவங்க. அவங்க என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை எடுத்து வளர்த்து நல்லா இப்போ பெரிய பொண்ணா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. காலேஜ் படிச்சு முடிச்சாச்சு. அந்த பெண்ணை வந்து கஷ்ட நிலையில இருந்ததுன்னு நல்லா வளர்த்து, அவங்களுக்கு கொஞ்சம் பண வசதி இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புன்னா அந்த பொண்ணு நல்லா கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு கஷ்டப்படக்கூடாதுன்றது நினைச்சு நல்லா வளர்த்து ஒரு முன்னேற்றத்துல கொண்டு வரும்போது, அந்த பெண்ணானவ என்ன பண்றா, அவளா தன்னை வேற ஒரு துணையை தேடிக்கிறா. அது வந்து இப்போ கல்யாணம் பண்ண போறாங்கன்னு இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வளர்த்தவங்களால அது வந்து ஜீரணிக்க முடியலன்னும் போது, அவங்க எப்படி அது கேட்கவும் மாட்றாங்க அந்த பெண்ணு. ஆனாலும் அது வசதி இல்லாத ஒரு மணமகனை போய் தேர்ந்தெடுக்கிறா. இவங்களுக்கு அது பார்க்க ரொம்ப மன வேதனையா இருக்கு. தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ வந்து கேட்க மாட்டேங்கிறா. இப்ப இந்த சூழ்நிலையில அவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப நிறைய இருந்தது. நல்ல நிலையில இருக்கணும், நல்ல ஒரு வசதியா வாழணும், தானும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இருந்தாங்க. இப்ப தன்னை வந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணதுனால அந்த ஏற்பு முடியல. அவங்களும் ஒரு மனவளக்கலை அன்பர் தான் எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க. பட் இருந்தாலும் இத இப்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஜீரணிக்க முடியலன்றாங்க எப்படி பேசினாலும். அது எப்படி அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும், நம்ம நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா வாழணும்னுட்டு. இப்ப அவங்க மனநிலை என்ன மாதிரி அவங்க அதை ஹேண்டில் பண்ணலாம்? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பிரச்சனை எங்க எதிர்த்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்குமா, நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லல. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வந்து வேணாம், தத்து எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே கதைதான் ஐயா. அதுதான். சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். கல்யாணம் ஆகுது, குழந்தை இல்லை ஒரு சிலருக்கு இல்லைங்களா? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வந்து ஒரு பிறந்த அன்னைக்கு இறக்குறது இருக்கு, ஒரு வாரத்துல இறக்குறது இருக்கு, இல்ல 20 வருஷத்துல இறக்குறது இருக்கு இல்லையா? பாத்திருக்கீங்கல்ல? ஆமாங்கய்யா. இதே கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு பெண்களை வசை சொல்லி டைவர்ஸ் கொடுத்தவங்க, அந்த பொண்ணு போய் வேற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றதெல்லாம் இருக்கு இல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்களா? இப்ப நமக்கு வந்து இப்ப நம்ம ஐயா மகரிஷி ஐயாவுடைய இதுவே எடுங்க. அவங்க இறைநிலைய உணர்ந்துட்டாங்க. அம்மா அன்னை யோகாம்பாள் என்னென்னலாம் சொல்லி கல்கி புக்க படிச்சாங்க, அதுல அப்படி ஆயிடும் நான் இப்படி ஆயிடும்னு சொல்லி லட்சுமி அம்மையார கட்டினாங்க. குழந்தை இல்ல இல்லைங்களா? அன்னை யோகாம்பாளுக்கு இல்ல, அன்னை லட்சுமி அம்மாவுக்கும் இல்ல. ஆனா இத உணர்ந்தவர், இது இருக்காது என்னுடைய பிறவி, இது கடைசி பிறவின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்தவர் வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, நான் இறந்துருவான் கொன்றுவோன்னு சொல்லிட்டு அவங்க த்ரெட்டன் பண்றாங்க லோகாம்பலமா. அவங்களுடைய மனசு நிறைவேற்றத்துக்காக பண்ணாங்க. யார் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லையோ அவங்களுடைய பிறப்பு கடைசி பிறப்பு. ஆனா சமுதாயம் பெண்களை மலடின்னு சொல்லி, ஆண்களை ஒரு விதமா சொல்லி சமுதாயத்துல உள்ளாங்க அறியாமையில பேசிட்டு இருக்காங்க. இதே நிலைதான் எனக்கும் பிள்ளைங்க கிடையாதுங்க ஐயா. என் கணவர் சமீபத்துல இறந்துட்டாரு அவரும். சரிங்களாமா? ஆனா சமுதாயத்துல வந்து நமக்கு பட்டம் இது கட்டுறாங்க, இது மாதிரி மலடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அமெரிக்காவுல எடுத்தீங்கன்னா பறந்து வந்த நாட்டுல முதவே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இவரு ஆண்மைத்தன்மை உள்ளவரா, அவங்க பெண்மைத்தன்மை உள்ளவரா. நம்ம நாட்டுல அது முடியுமா? முடியாது. நம்ம வந்து ஞான பூமி அது இல்லைங்களா? இப்ப ஒருத்தவங்களை போய் அவங்க நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போறதை விட, மகரிஷி தராசு கவியில ஒண்ணு சொல்லுவாரு இல்லைங்களா, 1 கிராம் போட்ட பிற்பாடுதான் அது 1000 கிராம வந்து 1 கிலோவா மாறும். அது வரையும் நீங்க பிறவி சஞ்சிதா கர்மமும் கம்ப்ளீட்டா காலியான பிறகுதான் உங்களுக்கு பிறப்பு இல்லை இல்லைங்களா? உங்க கருமையத்துல கர்மா இல்லைன்னா உங்களுக்கு பிறப்பே கிடையாது இல்லைங்களா? பிறப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் இருக்கு, 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் இருக்குதுன்னா நம்ம பிறவி எடுத்துதான் ஆகணும். இப்ப அந்த குழந்தை வந்து எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததோ அவங்களுடைய கேரக்டர் அந்த பிள்ளைக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கையா, நிச்சயம் இருக்கையா. அப்ப இவங்களுடைய டிஎன்ஏவுக்கு அது பிறக்கல இல்லைங்களா? இல்ல, அது தான் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு செய்து அதை நல்லபடியா வைக்கணும்ன்றது இது இறைவன் வகுத்த வழிமா, இது கர்மா. அந்த குழந்தைக்கு நீ செய்யணும், இப்படி எல்லாம் வந்து வரணும், அதை நீ அனுபவிக்கணும் அப்படின்றது அது இறைவன் கர்மா இல்லைங்களா? அந்த கர்மாவை நீங்கள் நானும் மாத்த முடியாது. அதனால
இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு பெண் வழியோ இல்ல ஆண் வழியோ யாராவது ஒரு குழந்தைய எடுத்துங்கப்பான்னுவாங்க. இதெல்லாம் 2 பேருக்குமே மனசு வர்றது கிடையாது. இந்த வீட்லயும் அந்த வீட்லயும் குழந்தை தத்து ஆமா. எடுக்கிறது. நீ என்ன உங்க வீட்டுல இருக்குது, நான் என்ன எங்க வீட்டுல. அது மாதிரி எடுத்தவங்கள பாருங்க, அவங்க அண்ணன் நல்லா இருந்திருப்பாரு, இல்ல இவங்க தங்கச்சி நல்லா இருந்திருப்பாங்க. அந்த வழியில வரக்கூடிய குழந்தைங்க அது ஏன் சரி ஏன் வயசு அனுபவத்துல பார்த்தது அது மாதிரி எடுத்தவங்க நல்லா இருக்காங்கம்மா. எதுவுமே வேணாம், போய் நாங்க ஒரு ட்ரஸ்ட்ல போய் எடுத்து வரோம்னா அது யாருக்கு, அவங்க எந்த சூழ்நிலையில, அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படி தெரியாம போய் நாம எடுத்துக்கிட்டு நான் வளர்த்தேன், படிக்க வச்சேன், அது எங்களை இது பண்ண மாட்டேங்குது. நீங்களாவது பாதி சொன்னீங்க. அந்த குழந்தை அந்த எடுத்து வந்தவங்களுடைய தாய் தந்தை கையே உடைச்சிட்டு குடிச்சு புரியுதுங்களா, குடிச்சிட்டு நாங்க என்ன பாவத்தை பண்ணணும் எழுதுறாங்கன்னா, முதவே சொல்லும் போது வேணாங்க, உங்களுக்கு இது கடைசி பிறவிங்க, வேணான்னு சொன்னதுக்கு இப்ப நம்ம என்ன போய் சொல்ல முடியும், பெரிய தத்துவம் பேசுறீங்க, தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவங்கவுங்க உணர வேண்டியது இறைவனால் படைக்கப்பட்ட கர்மாவை அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்படிதான் அனுபவிக்கணும். அதை யாரும் ஒரு வினையும் வீண் போக உள்ளிருந்து பின் விளைவாமா ஏற்கனவே இருக்கு. இந்த கர்மாவை நீ கழிக்கணும்னு இறைவனால் படைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்க. நீ இப்படி இப்படிலாம் செஞ்சு இப்படி பண்ணணும்னு இருக்கு. பெரிய பாறாங்கல்ல தட்டி குழைச்சவனும் இருக்கான், சிறு கல்லுல தட்டி விழுந்த செத்தவனும் இருக்கான் இல்லையா. கர்மாவை கழிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வழியா வந்திருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இது நாங்களே அனுபவிச்சுட்டு மனது ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க கஷ்டப்படும் போது பாக்குறதுக்கு. நமக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கர்மா அப்படின்ட்டு போறோம். என்னுடைய நிலைக்கும் ஒரு பதில் கிடைச்சது. இளந்தில்லை காலம் பண்ற மாதிரி அதை ஏத்துக்குதாமா வேணும், வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி, நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. ஒருத்தர் கேக்குற கேள்வி நிறைய பேருக்கு அந்த பதில் கிடைக்குது ஐயா. இதே கேள்விகள் நிறைய பேர் நம்ம சாட் பாக்ஸ்லயும் போட்டிருக்காங்க. கவிதா அம்மா இதே நிலைமையிலதான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு. அது ஒருத்தருக்கு சொல்ற பதில் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்குங்க. நன்றி, நன்றி. அடுத்ததாக பி.கே. சாந்தி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஆமா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வாலாஜால இருந்துங்க. சரி, வாலாஜாபேட்டை காந்திநகர் தவ மையம். ஐயா, ஒரு சின்ன என்னோட ஒரு கருத்து ஒண்ணு இருக்குங்க ஐயா. அது தவறா இருந்தா சொல்லுங்க, நான் அதை சிந்தித்து மாத்திக்கிறேன். தெரிஞ்சா சொல்ல போறேன். இல்லைங்க ஐயா, இப்போ என்ன கொஞ்சம் மனவளக்கலையில இப்ப எங்க வந்தாலும் சரி, எந்த மன்றத்துல வந்தாலும் சரி, இல்ல ஆழியார்லயே வந்தோம்னா சரி, மனவளக்கலையில பரவாயில்ல, இவ்வளோ பெண்கள் பங்கேற்று இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்ன சிந்தனை அப்போ தோணுனா, இப்ப இன்னைக்கு எதிர்பார்த்தல் அப்படின்ற டாபிக்னால அதை லிங்க் பண்றேன். பட் அவங்க சொல்லும் போது என் மைண்டுக்குள்ள, என்னோட மைண்ட் வாய்ஸ்குள்ள என்ன ஓடுன்னா, எல்லாரும் ஹஸ்பண்ட் கிட்டயும் உடன் பிறந்தவங்க கிட்டயும் ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போய் எங்கேயாவது நம்மளுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்காதா உட்காந்துருக்காங்க அப்படின்றது எண்ணம் எனக்கு தோணும். ஏன்னா நிறைய பெண்கள் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ ஆண்களோட ரேஷியோ பார்க்கும் போது பெண்கள் இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அது சொல்லும் போது என்னோட மைண்டுக்குள்ள எப்படி தோணும், நிறைய எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டு எங்கேயாவது வந்தால் நம்மளுக்கு தீர்வு கிடைக்காதான்னு உட்காந்துட்டு இருக்காங்களோ, லேடிஸுங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணும். இந்த எண்ணம் எனக்கு அது தோணுது தானா, அதனால கேக்குறேங்க ஐயா. இது தவறா இருந்தா நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன். இல்லம்மா, நீங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான கேள்விதான். மனவளக்கலைக்கு நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லி வந்தவங்க எத்தனை பேர்? நான் இந்த கல்வியை கத்துக்கணும்னு சொல்லி வந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க. யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையோடதான் வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா இது மாதிரி உணர்ந்தவங்க, நான் இங்க போனேங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, சரியாச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நேரம் இருந்தா, சூழ்நிலை இருந்தா பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க, சரியா இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. இப்படிதான் நம்ம அருள்நிதியர்கள் அடுத்தவங்க கிட்ட நம்ம சொல்றோம் இல்லைங்களா? 99.99 எல்லாருமே ஒரு பிரச்சனையோட வந்தவங்க தான் மனவளக்கலை அன்பர்கள், அருள்நிதியர்கள் எல்லாருமே இல்லைங்களா? அப்ப நான் அடைஞ்ச பயனை இத போல எவ்வளவு பேர் சமுதாயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்களே சேர்க்கறது தான் வருமே தவிர, பெண்கள் பகுதி அதிகமா இருக்கு, அதனால அவங்க பிரச்சனையோட வந்தாங்க, ஆண்கள் பகுதி வரல அப்படின்னு சொல்றது அது அப்படி இல்லைம்மா.
அவங்களுக்கு இப்ப மனவளக்கலைக்கே எடுத்துங்க. முத அம்மா வராங்கன்னா ஐயா வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சுதான் அவங்க வீட்டுக்காரர் வருவாரு. இல்ல ஐயா வந்திருப்பாரு, அம்மா வர்றதுக்கு 10 15 வருஷம் ஆகும். 2 பேரும் வந்து வருவாங்க, பசங்க வர்றதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும் இல்லைங்களா? இப்ப நான் எந்த அளவுக்கு நான் இதுல ஆழ்ந்து போய் என்னுடைய இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, ஒரே ஒரு முனிவரோ மகரிஷியோ மகான்களோ இருந்து தவம் பண்ணா 75 லட்சம் பேருக்கு அவங்களுடைய ஆற்றல் பரவும்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்க நாடு இந்திய ஞான பூமின்னு சொல்றது. அப்ப நீங்க ஒருத்தவங்க செய்ய 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 என்னுடைய தவ வலிமையை பொறுத்து எங்க வீட்டுக்காரங்களோ இல்ல எங்க பையனோ பொண்ணோ வரும். நம்ம குடும்பத்துல உள்ளவங்களே மனவளக்கலை அன்பர்களை ஆக்காத நாங்க எங்க வீடுதோறும் வேதாத்திரியத்தை போய் சொல்றது. அப்ப என்ன நான் வந்து என்னுடைய ஆற்றல் நான் சொல்லக்கூடிய சொல் ஏன் இப்ப மகரிஷியை பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க? அவர் சொல்லக்கூடியது அத்தனை பேரும் வந்து கையெடுத்து காது கொடுத்து கேட்கறாங்க. இறைநிலைய உணர்ந்தவரு, ஜீவகாந்தம் அதிகமா உள்ளவங்க, அவருடைய கருமையம் தூய்மையா இருக்கு. கருமையம் தூய்மையா இருந்து சொல்லும் பொழுது அவருடைய சொற்களுக்கு அத்தனை உலகமும் அடிபணியுது. அதே மாதிரி அவருடைய பாலோயர் நமக்கு நேரம் கிடைக்கல, செய்ய முடியலன்னு சொல்றதெல்லாம் தூக்கி அப்பால வச்சுட்டு, புரியுதுங்களா? 3 வேலையும் மகான் சொன்னது மாதிரி வந்து காலையிலயும் மதியமும் செய்யுங்க, ஈவினிங் செய்யுங்க. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போது நான் வந்து இதை விட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சாப்பாட்டை கட் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு காயகல்ப பயிற்சி செய்யல, சாப்பாட்டை கட் பண்ணுங்க. இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யல, சாப்பாட்டை கட் பண்ணுங்க. 3ஐயும் செய்யல, 3 வேளை சாப்பாட்டை கட் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க வந்து விரதம் தானே? தொடர்ந்து நீங்க செய்யணுமா. நான் வந்து மகரிஷி காலத்திலேயே நான் தீட்சை வாங்கினேன், மகரிஷி கிட்டே நான் அகத்தாய்வு எடுத்தேன், மகரிஷி கிட்டே அடிப்படை பையா நீங்க அது மாதிரி ஆகலன்னு கேட்டா பதில் இல்ல. அவர்கிட்ட தானே எடுத்தீங்க, அவருடைய பூவிரலால தொட்டு தானே உங்களுக்கு கொடுத்தாரு. ஏன் அவரை மாதிரி நீங்க ஆகல? ஏமா எல்லாரும் பயிற்சி எடுக்கிறாங்கம்மா, தொடர்ச்சி இல்ல, முயற்சி இல்ல, ஒரு வைராக்கியம் இல்ல. அதனாலதான் இங்க தொய்வு அடையுது. சரிங்களா? ஏன் மகரிஷி என்ன சொன்னாங்க? இந்த கலை வந்து மனவளக்கலையே வந்து பெண்களுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா இவரும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஆன்மீகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க. வேதாத்திரி மகரிஷியும் ராமகிருஷ்ணன் வந்து பெண்களுக்கு கொடுக்கணும், தவத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஏமா நீ போயிட்டு வா, உன்னால முடிஞ்சதை நீ செய்யு அப்படின்னு சொல்லும் போது அந்த மனவளக்கலையை அவங்க எத்தனை பேருக்கு அவங்க பரப்ப முடியும், அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அப்படிதான் நாம எடுத்துக்கணுமே தவிர அவங்க பிரச்சனையோட வந்தவங்கதான் மனவளக்கலை அன்பர்ல 99.9 வேதத்திரிய பாக்குறவங்கன்னு சொல்லி இருக்கலாம். மீது எல்லாருமே நீங்க பர்சனலா சொல்லக்கூடியவங்களா இருந்தா நான் எனக்கு இந்த பிரச்சனை இருந்து இங்க வந்து சரியாச்சு, குடும்ப பிரச்சனையோ உடம்பு பிரச்சனையோ எல்லாமே இங்க வந்துதான் இதை வந்து பரப்பி இருக்காங்களே தவிர குணநலம் அடைஞ்சிருக்காங்களே தவிர அவங்க ஆண்கள் கூட்டம் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றது கிடையாது. அம்மா தாயே, நீ ஒரு ஆள் போய் வந்த இல்ல, குடும்பம் அமைதியா இருக்கு, நீ ஏன் அதை ஃபாலோ பண்ண, எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்ப நான் போறேன் அப்படின்றதுனாலதான் அங்க ஆண்கள் கூட்டம் கம்மியா இருக்குமா. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இல்லைங்க, அந்த பெண்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு, அதை தேடி வர்றாங்கன்றதுனால சொல்றேங்க ஐயா. இன்னொன்னு எதிர்பார்ப்புன்றது கிடையாது. எதிர்பார்ப்புனால ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாமா, அது உறவினர்களாகலாம், நண்பர்களாகலாம், சமூகத்தால இருக்கலாம். இருந்தாலும் அவங்க வந்து தன்னை மேம்படுத்திக்கும் போது அவங்க குடும்பம் நல்லா இருக்கா இல்லையா? கண்டிப்பா நல்லா இருக்கும். சிந்தனை ஆற்றல் வந்து இது இப்படிதான், இது கர்மா அப்படிதான் நடக்கும், இதுக்காக கோயில் குளம் சுத்த வேணாம், இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு தெளிவு வருது இல்லையா? அதுவே எவ்வளவு மிச்சம். ஒரு பண்டிகை சிக்கனமும் சீர்திருத்தமும் வேணும்ன்ற அந்த ஒரு கோல்டன் வேர்டு வந்து எத்தனை பேர் வந்து அதுக்கு முன்னாடி பாருங்க பீரோவா அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப அது தேவையா இருந்தா வாங்க, தேவையில்லைன்னா வாங்காது அப்படின்ற அந்த சிக்கனமும் சீர்திருத்தமும் வந்து பெண்கள்கிட்ட அருள்நிதியர்கிட்ட வந்திருக்கா இல்லையா? உதாரணத்துக்கு பட்டுப்புடவை எடுத்துங்கம்மா, எத்தனை பேர் பட்டுப்புடவை கட்டுறதே விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஆமாங்க ஐயா, மனவளக்கலையில வந்தவங்க நிறைய பேர் அப்ப அது ஒரு மாற்றம் தானே, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரா இல்லையா? அப்ப ஒரு உயிரை பகவத்கீதையில என்ன சொல்றான்? துன்பத்தை கொடுக்காத, துன்பத்தை போக்கு. உபகாரம் பண்ணனாலும் பண்ண வேணாம், உபகாரம் பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதான்னு கிராமத்துல சொல்றாங்களா இல்லையா? அததானே அவர் சொன்னாரு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யறது தானே பகவத்கீதையில சொல்றாங்க. துன்பத்தை போக்கு, துன்பத்தை கொடுக்காதே அப்படின்ட்டு. என்ன விதம்னா வேற இருக்கலாம்.
அப்ப நம்ம எத்தனை பட்டுப்பூச்சிய கொண்டு நம்ம புடவை கட்டலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அந்த பட்டு புடவை எடுக்காம இருக்கிறதே அருள்நிதி பெரிய கிஃப்ட் தானே. அப்ப என்னுடைய மகான் சொன்னதை நான் ஃபாலோ பண்றது தானே அர்த்தம். என்ன பார்த்து ஒருத்தவங்க எடுக்காம இருந்தாங்கன்னா நீங்க ஒரு வழிகாட்டி தானே அவங்களுக்கு. ஆமாங்க ஐயா. வாழ்க சிறப்பான கருத்துங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நானும் வந்து அந்த பட்டுப்புடவை வாங்கறது இல்லங்கிற ஒரு கொள்கையில இருக்கிறேன் ஐயா. ரொம்ப அத வந்து இத பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்களா உணர்ந்தாங்கன்னா சரியாயிடும். அவங்கவுங்கள கம்பேரிட்டிவ் சொல்லல, என்ன அந்த ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு போனதே மகானுடைய வேடு தானே. நிச்சயமா நம்ம மனவளக்கலைக்கு வந்தவங்க அத கண்டிப்பா உணர்வாங்க. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க ஆட்டோமேட்டிக்கா வெஜிடேரியனா மாறிடுவாங்க. அதெல்லாம் வந்து தன்னாலே நடக்கும்யா, இயல்பாவே நடக்கும். மகானே என்ன சொன்னாரு, உடல் உயிர் இருக்கா கொண்டு வா. அவரு ஆழ்ந்து ஆழ்ந்து இந்த தியானத்துல போக போக அதுவா விலகிடும் தானே சொன்னாரு. நீ நான்வெஜ் சாப்பிடாம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலையே. இல்ல சொல்லல, அவங்க நான் சொல்றேன் இருக்கா, வா இந்த பயிற்சி எடு. தொடர்ந்து எடுக்க எடுக்க அவர் தியானத்துல ஆழ்ந்து போக 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 அதுதான் விலகிடும். அது மாதிரி விட்டவங்க தான் நம்ம மனவளக்கலை அன்பர்கள் அனைவருமே. சாப்பிட்டு இருக்கலாம், நாள் கணக்கா சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஆனா தியானத்துல ஆழ்ந்து போகும் போக போக சிந்தனை செய்ய செய்ய தற்சோதனை செய்ய செய்ய அவங்கள அதுல இருந்து விலகி வந்திருக்காங்கல்ல. நிச்சயமா ஐயா. அப்புறம் வந்து ஒரு சின்ன கருத்து, சாந்தி அம்மா சொன்னாங்க இல்லையா, பெண்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் இதுல வந்து சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி எதிர்பார்ப்புன்னு நம்ம எடுக்க கூடாது அம்மா. பெண்களுக்கு தான் குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவங்களோட எண்ணம் எப்பவுமே வந்து குடும்பத்துல உள்ளவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் இருக்கும். அதனால குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் பெண்கள் முதல்ல மனவளக்கலைக்கு வராங்கம்மா. அதுதான், அதனாலதான் மேம் கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னா, நிறைய பேர்கிட்ட ஹஸ்பண்ட் கிட்டயும் சரி, உடன்பிறப்புங்க கிட்ட சரி, நம்ம எதிர்பார்ப்போம். லேடிஸ்ன்றவங்க கொஞ்சம் நம்ம கணவர்கிட்டையும் கண்டிப்பா உடன் பிறந்தவங்க கிட்டையும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது சில டைம்ல எல்லாருக்கும் நிறைவேறது இல்லை. அதனால அது ஒரு மன வருத்தத்தோட இதுக்கெல்லாம் எங்கேயாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்ற எண்ணத்தோட வர்றாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப பொண்ணு பார்க்க போனா என்ன சொல்றாங்க, படிச்ச பொண்ணா வேணும், டிகிரி பொண்ணா வேணும்னு கேக்குறாங்க. ஏன்னா எதுக்கு, நாங்களாம் உட்காந்து சொல்லி கொடுத்தா அந்த பசங்க படிக்க மாட்டாங்க, பெண்கள் வந்து சொல்லி கொடுத்தா படிப்பாங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பண்பாட்டு கல்வி எங்க சொல்லி தராங்க? கெமிஸ்ட்ரிக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு, பிசிக்ஸுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு, மேத்ஸுக்கு இருக்கு, தமிழுக்கு இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. பண்பாட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்டாவது எந்த காலேஜ்லயாவது இருக்கா? அந்த ஒரே காலேஜ் வேதாத்திரி காலேஜ் தான்மா. இந்த பண்பாட்டை உங்களுக்கு கத்து கொடுத்துட்டாலே அந்த குழந்தைங்க, அந்த மனவளக்கலை அன்பர்கள் வீட்டுல உள்ள குழந்தைங்க கருவிலே திருவுடைய குழந்தையா வளரும். அதுக்குதாமா இந்த கூட்டம் அப்படின்னு எடுத்துங்களேன். சரிங்க ஐயா. இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்ப நம்ம மனவளக்கலை அன்பர்கள் இருக்கிறவங்களே கூட வந்து நிறைய இப்போ அதிகமான எதிர்பார்ப்பை எல்லாருக்கிட்டையும் மகரிஷி ஐயா சொல்ற மாதிரி கணவர்கிட்ட தான். அதுவே அவங்களே நிறைய டிப்ரெஷன்ல தான் இருக்கிறாங்க. இப்ப மனவளக்கலை அன்பர்களுக்கு, ஏன்னா அவங்க அகத்தாய்வெல்லாம் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா என்ன ஒரு கருத்து சொல்லலாம்? மனவளக்கலையிலே இல்லாம ஜென்ரலா இருக்கிறவங்க நிறைய அவங்க கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பத்தி பேசினாங்கன்னா, கணவர் பத்தி பேசினாங்கன்னா, ஒண்ணுமே பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க, எதுவும் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொங்கனாருக்கு சொன்ன லேடியை தான் சொல்லணும். கொக்குன்று நினைத்தாயே கொங்கனாரே இல்லையா? அப்ப உங்களுடைய உழவன் தங்கவேல் ஐயா சொல்ற மாதிரி தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டு செய்யுங்கம்மா. கண்ணப்ப நாயனார் எந்த தவத்தை பண்ணாரு சொல்லுங்க. அப்ப நீங்க தொண்டு செய்யுங்க. அததான் நான் சொன்னேன்ல, முழு ஈடுபாட்டோட அன்போட அத முழு ஈடுபாட்டோட ஒரு செயலை செய்யும் பொழுது அவருக்கு உள்ளது அவருடைய கருமையும் தூய்மையை அடையாது. எப்படி நான் வந்து கொக்கு எரிஞ்சு கீழே விழுந்து இந்த வீட்டுல குடும்ப வேலை செய்யற பெண்ணுக்கு எப்படி சரின்னு அவருக்கு உணர்ந்தாரா இல்லையா கொங்கனாரு? எப்படிமா அவனுக்கு தெரியும்? எங்க வீட்டுக்காரருக்கு உள்ள கடமைய நான் செய்யறேன் இல்லைங்களா? அவர்களுக்கு உள்ள கடமைய அவர்தான் சொன்னார் இல்லைங்களா? இப்ப சமுதாயத்துல பற்றியோ, உறவினர்கிட்ட பற்றியோ, இல்ல நண்பர்கிட்ட பற்றியோ, குடும்பத்திலேயோ அந்த கடன் பிளஸ் மைய, அந்த கடனை உங்களுக்கு போக ஒன்னால ஒண்ணு கெடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, கோல்டன் வேர்டு மகரிஷி சொல்றதுல. ஒன்னால ஒண்ணு கெடாம உங்க சம்பாதித்த அற வாழ்க்கையில வாழ்ந்து, அற வாழ்க்கையில தொழிலை செய்து, அற வாழ்க்கையில பணத்தை சேர்த்து, அதுல உள்ளதை நீங்க உங்களால முடிஞ்சவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுடைய கருமையும் தூய்மையாகுமா ஆகாதா? ஆகும் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க
நன்றி ஐயா. அடுத்த அன்பராக கீதா சுரேஷ். வாழ்க வளமுடன் அம்மா. கீதா அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் கீதா சுரேஷ், சொல்லுங்க. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இப்போ சாந்தி அம்மா ரொம்ப இது கொஸ்டின் பேசினாங்க இல்லையா. நானு பெங்களூர்ல ஒர்க்கிங் உமன். நான் ரொம்ப வேலை எல்லாம் டீச்சர், அப்புறமா டைலரிங் டீச்சர், அப்புறமா ஸ்கூல் டீச்சர் எல்லாம் பண்ணிருக்கிறேன். லாஸ்ட்ல நான் எக்ஸசைஸ் அப்புறமா நியூட்ரிஷன் சென்டர் ஒரு சென்டர் வச்சிருந்தேன் ஐயா. அந்த ஓனர் வந்துட்டு அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்க ஃப்ரெண்டு. அவருதான் வேதாத்ரி மகர்ஷி மனவளக்கலை கன்னடத்துல பண்ணி நின்றாங்க. அவரு கேட்டாங்க 11 o'clock அப்புறமா நீங்க ஃப்ரீ இல்லையம்மா, எங்களுக்கு அது மண்டபம் பண்றதுக்கு கொடுமான்னு சொன்னாங்க. ஆட்டோ வண்டி அது ரொம்ப நல்லது இல்லையான்னுட்டு நான் சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு ஆங்ஷியஸ்னஸ், என்ன பண்ணுவாங்க இவங்கன்னுட்டு. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க, நான் போல, நான் ரொம்ப பிஸியான்னு சொன்னேன். அப்புறமா நானும் எக்ஸசைஸ் கத்துட்டு அப்புறமா நான் பிரம்மஜானம் பண்ணிட்டு இப்போ 8-9 years ஆயின்னு இருக்கு. நான் நான்வெஜ் சாப்பிட்டுன்னு இருப்பேன் ஃபர்ஸ்ட், இப்ப எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எங்க வீட்டுல என்ன அப்படி ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், பசங்க ப்ராப்ளம் என்ன இல்ல. ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப காமா இருப்பேன். அதுல இந்த இது கிடைச்சிருக்குது எனக்கு பாக்கியம். எப்படி வந்தாவோ இது மனவளக்கலையில வந்துட்டா அது ரொம்ப பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் ஐயா. அதுதான் சொல்லலான்னுட்டு நான் சொன்னேன். விவேக்கு சொல்ற மாதிரி தான், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்றது நான் உணர்ச்சி நிலையில பெரும்பான்மையான மக்கள் அறியாமையில, அறிவின் ஏழ்மையில, அலட்சியத்துல, அளவு முறை மீறிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள என்னைக்கு குருபிரானுடைய அந்த சக்தியும் உங்க குண்டலினி சக்தியும் சேர்ந்து புருவ மத்தியில தொட்டு உங்களை உணர்த்தினாரோ, அவருடைய உயிர்கலப்பும் இயற்கையினுடைய உயிர்கலப்பும் நடக்கும் பொழுது நீங்க விழிப்பு நிலைக்கு வரீங்க. ஆக்ஞ தீட்சை கொடுக்கறது என்னது? விழிப்பு நிலை. இதே துரிய தவம் கொடுக்கும்போது என்னது? விளைவறிந்த விழிப்பு நிலை. துரியாதத்தில் என்ன? அயராத விழிப்பு நிலை. அப்ப அருள்நிதிகளாகிய நாம ஒரு க்ஷணமும் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது எது நல்லது, எது கெட்டது, எது நமக்கு நல்லதை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், எது துன்பத்தை கொடுக்கும், அந்த ஒரு க்ஷணம் டைம் பிளாக் எடுக்கிறீங்க பாருங்க. அதுதான் மகான் வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய ஆற்றலை நமக்கு கொடுக்கும் போது நமக்கு பிட்யூட்டரி கிளாண்டும் பீனியல் கிளாண்ட்லயுமே நீங்க மனசை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரியும் பொழுது நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. நீங்க செய்யற செயல் அனைத்துமே இன்பம் கிடையாது, பேரானந்தமா தான் இருக்கும். அதுதான் ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி உட்காந்து தியானம் பண்ண அந்த இடம் முழுவதுமே, அவங்க வீடு முழுவதுமே அமைதியா இருக்கும். இப்ப மகரிஷி ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன சண்டை போட்டுட்டு இருந்தீங்களான்னு எப்படி கேட்டாரு? அங்க உள்ள ஜீவகாந்த ஆற்றல் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லைங்களா? நீங்க அமைதியை அடைய 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 குடும்பம் மட்டும் இல்ல, நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம் அனைத்திலுமே உங்களுக்கு நட்பு நலம் ஓங்கி நீங்க போகிற இடம் எல்லாம் சிறப்பா இருக்கும். இது எல்லா அருள்நிதிகளும் உணர்ந்திருக்காங்கம்மா. ஆனா தொடர்ந்து செய்யுங்க. வாழ்க வாழ்க வளமுடைய. இதுக்கு ரொம்ப கரெக்டையா. இப்போ எனக்கு யாருன்னா ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், யாருன்னா என்ன பண்ணாவோ அது நாங்க பிளெஸிங்ஸ் பண்றோம் இல்லையா. எங்களோட ஹார்ட்ல என்ன வைக்க மாட்டாங்கோ, நாங்க அவருக்கு பிளெஸிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டா அவரும் நல்லா இருப்பாங்க, எங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கு எல்லா மெடிடேஷன் எல்லாம். இன்னொரு வார்த்தை சொன்னீங்க ஐயா, நீங்க எதிர்பார்ப்புன்னு சொன்னீங்க இல்லையா. அது எக்ஸ்பெக்டேஷன். நான் அது டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இங்கிலீஷ்ல. அது மகர்ஷி சொன்னாங்க, அப்படி வச்ச எதிர்பார்ப்பு அது ஒரு பிச்சைக்காரி மாதிரி, பெக்கர் மாதிரி. அந்த வேர்டு ரொம்ப அது புதுசா கேட்டு அது அப்படி ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. மகரிஷி சொல்லுவாங்க, கொடுக்கறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, இப்படி கொடுக்கறவங்கள ஆசீர்வாதம் பண்றவங்கள என்ன ராஜா பிளஸிங். இப்ப ஐயா மகரிஷி ஐயா கிட்ட இருந்து பிளஸிங் வாங்குறோம், அவரு கொடுக்குற நிலையில இருக்காரு. கொடுக்கறவங்கள தானே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. வாங்குறவங்க யாரு? பிச்சைக்காரங்க தானே. ஒண்ணும் இல்லாதவங்க தானே அடுத்தவங்க கிட்ட வாங்குவான். அப்ப நீ பிச்சைக்காரனா இருக்கணுமா,
கொடுக்கக்கூடிய அரச நிலையில இருக்கணுமான்னு கேட்டாங்க. ரைட்டுங்களா? நீங்க எப்ப யூனிவர்ஸ்ல இருந்து உங்க மூளை செல்கள்ல எப்ப துரியாதீதம் கொடுத்து துரியாதீதம் போகும்போது மூளை செல்கள் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மகான்கள் ரிஷிகள் அவங்க கொடுத்த அத்தனை தத்துவமும் உங்களுக்கு இறங்குமா? அந்த இறங்க 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 அதை ரிசீவ் பண்ண மனம் உங்களை அறிவு ஆட்சி செய்ய செய்ய உங்ககிட்ட ஆறா அதிகமாகும். ஆறா அதிகமாகும் போது நீங்க நினைப்பது, நீங்க எண்ணக்கூடிய எண்ணம் 6 இடத்துல பதியுதுன்றது என்னது? 2 தான் ஆக்டிவ். சமுதாய பதிவா வான்காந்தத்துல, உங்களுடைய ஜெனட்டிக் சென்டர்ல தரப்பதிவா இருக்கு. இந்த 2 பதிவும் கரெக்டா இருந்ததுன்னா தொடர்ந்து நீங்க தவம் செய்யும் பொழுது பதிவுகள் நல்ல பதிவுகள் தான் உங்களுக்கு. ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் இது செய்ய 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 கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் நீங்க சொன்னது. நான் எல்லாரையும் வாழ்த்தணும். நல்லா இருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா ஐயா? பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே